ஸோ இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸ்ரீ சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் சன்னதியில் இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுயநலம் இல்லாத ஒரு உன்னதமான பக்தி நமக்கு கிடைக்கணும்னு பகவான் இடத்துல பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ராம் ஹரே ஹரே. இன்றைக்கு ராமாயணத்துடைய 3வது நாள். நேற்று உபன்யாசத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நேற்று எதை பத்தி உபன்யாசம்? சீதா கல்யாணம். வெரி குட். சீதா தேவிய ஸ்ரீராமச்சந்திர பிரபு திருமணம் செய்திருந்தாரு. இந்த விவாகம் ரொம்ப அற்புதமாக நடந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நேற்று ராமாயணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? லவகுஷா 2 பேரும் அதுக்கு முந்தின நாள் ஃபர்ஸ்ட் டே. நேற்று என்ன தெரியும்? தாடகை பகவான் இந்த பூமியில திருவாவதாரம் பண்ணி அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காக, பூமி பாரத்தை குறைப்பதற்காக, பூமியில தேவையில்லாத அசுரர்கள் ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது பூமாதேவி பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் பகவான் ஒவ்வொரு அவதாரம் செய்யறாங்க. அப்ப திரேதா யுகத்துல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா எண்ணற்ற ராட்சசர்களை வதம் செய்து பூமியை காப்பார். பக்தர்களை காத்து அசுரரை அழித்து அருள் பாடுகிறார். நெக்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிடும்? தசரத மகாராஜ் யஜ்ஞ பண்ணார். யாரை வச்சு பண்ணாரு? ரிஷியசிங்கர். பிரம்மச்சரிய விரதத்தினுடைய சக்தி, பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கிறவங்க ஆத்மீக வாழ்க்கையில உலகங்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய விரதத்தை அனுக்கிறவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த ரிஷியசிங்கருடைய அந்த தபத்தினால, அவருடைய அந்த பிரம்மச்சரிய விரதத்தினால ரோமபாத நாட்டில் அவர் திருப்பாதங்களை பதித்த உடனே அற்புதமா மழை பெய்யுது. அதான் ஆத்மீக வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வெறுமனே பிரம்மச்சரிய விரதம் இருந்து தவங்களை அனுஷ்டிச்சதுக்கே நமக்கு இவ்வளவு சக்தினா, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். நாம்னா மகாரி பகுதா நிஜசர்வ சக்தி தத்ராத்மிக நியமித ஸ்மரணேன காலகா ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தெய்வமி திருஷ்ணமிகாஜி நானுராக. சைதன்ய மகாபிரபுவாக பிரார்த்திக்கிறேன். ஒரு பக்தனுடைய பாவனையிலிருந்து பகவானுடைய நாமத்தில் தன் முழு சக்தியும் வச்சிருக்காரு. கிருஷ்ணனுடைய அனைத்து சக்திகளும் அவருடைய ஹரிநாமத்தில் இருக்கு. ஒரு உபன்யாசத்துல பிரபுபாதர் ரொம்ப அழகா சொன்னார். அந்த காலத்துல பாம்பு கட்டுப்படுத்துறதுக்கு மந்திரம் போடுவாங்க. இப்படி இருக்காங்க பாம்பு பிடிக்கிறவங்க, அந்த மந்திரம் போட்டா பாம்பு கட்டுப்படுத்தலாம். பிரபுபாதர் என்ன சொன்னாங்க அந்த உபன்யாசத்துல, ஒரு பாம்பு பிடிக்கிற மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கும் போது ஒரு பௌத்திகமான மந்திரம், ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? ஏன்னா இந்த ஹரிநாமம் கோலோகேர பிரேமதன், கோலோகத்திலிருந்து இறைக்கிறது ஹரிநாம சங்கீதம். பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறது, நாமம் ஜபிக்கிறது, பக்தி செய்யறது, இதெல்லாம் நம்மளை மேலும் புனிதப்படுத்தி நமக்கு ஒரு நல்ல பக்தியில நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். பக்தர்கள் இருக்கிறதுனாலே பூமி புனிதமடையும். எப்பவுமே பக்தர்கள் பகவான் தன் ஹதயத்துல தாங்கிக்கிட்டே இருக்காங்க. நாம் ஒரு மாலை ஒருத்தர் ஜபிச்சா கூட அவங்களும் நம்ம வழிபடப்பட வேண்டியதுதான். ஒரு மாலை நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம் இல்லையா, மாலை வச்சுட்டு 16 மாலை 18 மாலை 6 மாலை 8 மாலை ஒரு மாலை ஒருத்தர் சொன்னாலும் அவங்களும் வழிபடப்பட வேண்டியது. வேற என்ன தெரிஞ்சிடும்? கௌதம் ரிஷி. கௌதம் ரிஷி அகல்யாவுடைய சாப மோட்சம் இல்லையா? ரைட். தென் மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. மாயா தேவி இருக்காங்க இல்லையா, கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா துரத்தியாயாங்கிறது வெல்றது அவ்வளவு ஈஸி இல்லை. இந்திரன் போன்ற தேவர்களே மாயில விழுந்தும் போது சாதாரண ஜீவராசி நம்ம. ஆனா நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு கலியுகத்துல. தேவர்களும் இருக்காங்க, நம்மளும் இருக்கோம். அதாவது சாதாரண ஜனங்களும் இருக்காங்க. தேவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம பக்தி பாதையில படிப்படியா முன்னேற்றம் அடையும் போது, பக்தியில நம்ம பக்குவமாகும் பொழுது பக்தர்களை நிறைய வகையா பிரிக்கலாம். அகாம பக்தர்கள், சகாம பக்தர்கள், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. தேவர்களுக்கு கூட ஆசை இருக்காங்க. உண்மையான கிருஷ்ண பக்தருக்கு எந்த பௌத்திகமான ஆசையும் கிடையாது. ஹரிதாஸ் தாக்குடைய கதையில கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி பௌத்திக வாழ்க்கையில மாயை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. பெயர், புகழ், பெண்கள், இந்த மாதிரி பல விதங்கள்ல நம்ம அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்கும்.
பிரபத்தியந்தி மாயாமேதாம் தாழ்ந்ததே சொல்றாரு. யார் என்னை சரணடைகிறார்களோ ரொம்ப சுலபமா அது கடந்துடுறாங்க. அப்புறம் வேற என்ன தெரிஞ்சிடும்? ராமாயணம் வந்து எல்லா உன்னதமான பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்குது. ராமாயணம் 4 சகோதரர்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகன். ஏன் அவங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ சண்டையோ கிடையாது. அவ்வளோ அன்பு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு எப்பவுமே மரியாதை செலுத்துவாரு. அயோத்தியாவுக்கு அனைவருக்கும் ராமர் மேல ரொம்ப பிரியம். சின்ன குழந்தைகளுக்கு வயதானவங்க வரைக்கும். ஏன்னா ராமர் வந்து கள்ளம் கவலமே இல்லாதவர். ஒரு மனதில் எந்த ஒரு வஞ்சகமோ எதுவுமே கிடையாது. தூய்மையான அந்த ராமருடைய அன்பு எல்லாரையும் வசீகரிச்சது. அயோத்தியாவில் எல்லா சின்ன குழந்தைகளுக்கு வயதானவங்க வரைக்கும் ராமர் மேல அளவிட முடியாத அன்பு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ராமருக்கு எல்லா விதமான தெய்வீகமான குணங்களையும் வெளிப்படுத்தினார். பகவான் வந்து எல்லா விதமான தெய்வீகமான குணங்களில் இருப்பிட பகவான். ஒரு பக்தன் பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கும் போது சேவை பண்ண 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 அந்த குணங்கள்லாம் பக்தனத்திலையும் படிப்படியாக வர ஆரம்பிச்சு. பாகவத் ரொம்ப அழகா சொல்லு. யஸ்யாச பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வே குணை தத்ர சமாதே சேதுரா ஹராவ பக்தஸ்ய குலோ மகத்மனா மனோரசதாவதோ போய். பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அவருடைய நாமத்தை ஜபம் செய்து பக்தர்களுக்கு சேவை செய்து பக்தி தூண்டு பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லா விதமான தெய்வீகமான குணமும் படிப்படியாக நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிடும். தெய்வீகமான குணங்களை வளர்த்துக்கணும், தனியாக முயற்சி பண்ண வேண்டாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், என்னுடைய குணங்களை நான் வளர்த்துக்கணும், பொறுமை, அடக்கம், கோவப்படக்கூடாது, இந்த குணங்கள்லாம் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, தனியாக முயற்சி பண்ண வேண்டியது. பக்தி செய்ய செய்ய அந்த பக்தி யோகம்னாலே புனிதப்படுத்தக்கூடியது. ரொம்ப பக்தி யோகம்னாலே நம்ம புனிதப்படுத்தக்கூடியதான். அப்போ ஒரு பக்தர் வந்து தொடர்ந்து கிருஷ்ணருக்கு ராமருக்கு சேவை பண்ணிட்டே இருக்காருன்னா படிப்படியாக எல்லா தெய்வமாக கூட வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் பக்தர் இல்லை, அப்போ அவர்கிட்ட என்ன நல்ல குணத்தை என்ன பிரயோஜனம்? ஒரு மனக்கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. பாவம் எல்லாம் நல்ல குணம் இருக்கு, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் பகவானை விட்டுட்டோம்னா ஏதோ மனக்கற்பனையில் வாழ்ந்துட்டு போகலாம். எந்த ஒரு குணமும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்திக்கலைன்னா அந்த குணம் வந்து பேரளவு தான், பேரளவு குணம் தான். அது ராமாயணம் வந்து நேற்று பாலகான் ராமனுடைய குழந்தை, அவர் குழந்தையா தோன்றினது, ரிஷிசிங்க முனிவர் பிராமணர் அவரை வச்சு யஜ்ஞம் செஞ்சது. அப்புறம் விஸ்வாமித்திரர் கூட தண்டகாரி வனத்தில் போய் ராமர் வந்து முழுவதற்கு கடவுள் பகவான். அவர் வந்து ஒரு குருவை ஏற்றுக்கணும்னோ இல்லை அவர் வேலைகளை போய் குருட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பகவான் இந்த பூமியில் வரும்போது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக இருக்கார். கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார் பகவத்கீதையில், யத்யத்யாதரிசேஷ தத்தே தேவோதரோஜனா செயல் பிரமாணம் கூறுதே லோகஸ்ததர் வர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எத்தகைய செயலை வந்து முன்வைக்கிறாரோ அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. இப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆகட்டும், பகவான் கிருஷ்ணர் ஆகட்டும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆகட்டும், பகவான் எந்த ஒரு அவதாரம் செய்தாலும் தன் பக்தர்கள் ஒருத்தர் தனக்கு குருவா தேர்ந்தெடுக்கிறார். அந்த சேவையை அந்த பக்தருக்கு கொடுக்குறாரு. பகவானுக்கே குருவா இருக்குன்னா அவர் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும், எவ்வளவு அவர் தூய்மையான பக்தரா இருக்கணும், எவ்வளவு சுத்த ஆத்மாவா இருக்கணும். அவர் அப்படி பகவான் அவங்க கிட்ட இருந்து படிச்சுக்கிறார். படிச்சுக்கிட்டு வைஷ்ணவருக்கு எப்படி சேவை பண்றது, பிராமணருக்கு எப்படி சேவை பண்றது, எல்லா விதமான தெய்வீகமான குணங்களையும் வெளிப்படுத்துறார் பகவான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா வந்திருந்த பொழுது ஒரு மகன் ஒரு தந்தைக்கு எப்படி வந்து தந்தையுடைய வாக்கு எப்படி காப்பாற்றுறது, தந்தைக்கு எப்படி மரியாதை செலுத்துறது, நண்பர்கள்கிட்ட எப்படி நடக்கிறது, பொதுஜனங்கள்கிட்ட எப்படி பழகிறது, எல்லா விதமான எல்லாமே ராமன் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ராமனுடைய குணங்கள், அவருடைய பக்தருடைய குணங்கள். ஒரு பக்தரும் மிஞ்சி நிற்கிறாங்க ராமனுடைய சேவையில. லக்ஷ்மணன் ஒரு பக்கம், சீதாதேவி ஒரு பக்கம், பரதன் ஒரு பக்கம், ஹனுமான் ஒரு பக்கம், விபீஷணன் ஒரு பக்கம். இதுல இவங்க பக்தி உயர்ந்தது நம்ம வந்து தனித்து பிரித்து சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பு வெளிப்படுத்துறாங்க ராமன் மேல. இதுதான் ராமாயணம். ராமாயணம் ராமருடைய பயணம், ராமரை தொடர்ந்து அந்த பயணம், அவருடைய லீலைகள். தென் அப்புறம் ராவணனுடைய பராக்கிரமத்தை பார்த்தோம் இல்லையா. ராவணன் வந்து எவ்வளவு கடுமையா தவங்கள் விரதங்களுக்கு வரங்கள் வாங்கிட்டார் பிரம்மதேவருக்கு. 10,000 வருஷங்கள் பிரம்மாவை குறிச்சு தவம் செய்தாரு, சிவபெருமானை குறிச்சு தவம் பண்ணாரு. பிரம்மா எல்லா வரமும் கொடுத்தாரு, ததாஸ்து ததாஸ்து, அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்தாரு. அவர் எப்படி வேணாலும் ரூபம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வரம் கொடுத்தாரு.
ஒரு தலையை வெட்டினா திரும்பவும் அந்த இடத்துல தலை முளைக்கும், கையை வெட்டினா திரும்பவும் அங்கே கை முளைக்கும். சாதாரணமா ராவணனை யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த ராவணனுடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி என்னன்னு பார்த்து அவனுடைய மகன் தான் குபேரன். குபேரனுடைய தலைநகர் வந்து ஸ்வர்ணலங்கா, ஃபுல் ஆஃப் கோல்டு, வெரி ஆப்பரண்ட் பிளேஸ். குபேரனுடைய இடம், இந்த குபேரன் செல்வத்துக்கு அதிபர் இல்லையா, தேவலோகத்தில் செல்வத்துக்கு அதிபர் குபேரன். அந்த குபேரனுடைய நகரம் லங்கா, ரொம்ப வசதியான இடம். அந்த குபேரனுக்கு ஒரு புஷ்ப விமானம், பறக்கக்கூடிய விமானம் இருந்தது. ராவணன் நேராக போனார் லங்கையில், ஸ்வர்ணலங்காவில் போய் குபேரன் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிறியா இல்லை இங்கிருந்து போயிடு. ரெண்டே சாய்ஸ் தான் உனக்கு, ரெண்டே வாய்ப்பு. நீ உயிரோடு இருக்குன்னா இங்கிருந்து போயிடு, நீ இறந்து போகணும்னா இங்க இருக்க தயாரா இருக்கு. குபேரன் பார்த்து அங்கிருந்து போயிட்டார், வேணாம் என்கிட்ட வம்பே வேணாம். தன்னுடைய புஷ்ப விமானம், ஸ்வர்ணலங்கா எல்லாத்தையும் விட்டு குபேரன் போயிட்டேன். ராவணன் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு உழைப்பு ஆரம்பிக்க ஆரம்பிச்சார். பல பல நாடுகள், பல பல தேசங்கள்ல இருந்து, பல பல பிரபஞ்சங்கள், கிரகங்கள்ல இருந்து பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து ராவணனுக்கு போதையிலே இருப்பாங்க. கண்ணெல்லாம் போதையில உருண்டுகிட்டு, இந்த 20 கைகளில் பெண்கள் அரவணைச்சு படுத்திருப்பார் அவருடைய படுக்கையில. இப்படி அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஆசை ராவணன். இப்படி ராவனுடைய அந்த பயங்கரமான ஒரு கொடூரமான செயலாம் தாங்க முடியாம தேவர்கள்லாம் பகவானிடத்துல பிரார்த்திச்சாங்க. பகவான் பூமியில தசரதர் குழந்தையா தோன்றி எண்ணற்ற அற்புதங்களை செய்வார். அதே போல நேற்று நம்ம சீதா கல்யாணம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. சீதா தேவி வந்து ராமர் திருமணம் செய்து அயோத்தியாவுக்கு வராங்க. எண்ணற்ற வண்டிகள்ல வந்து ஜனக மகாராஜ் வந்து ஆபரணங்கள், ரத்தினங்கள், முத்துக்கள், பவளங்கள், விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் சீதனமா கொடுத்து அனுப்புறாரு. அயோத்தியாவில் பிரஜைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரபு ஸ்ரீராமரை பிரித்து ஒரு க்ஷணம் அவங்களால இருக்க முடியாது. ராமரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ அழகு, பவ்யமா இருக்கிற முகம் வந்து அப்படியே பால் வழிகிற முகம், அப்படியே ரொம்ப நிதானம். ராமனால நிதானம், அழகு, பணிவு, அடக்கம். ஒரு நிமிஷம் கூட அவங்களால ராமரை பார்க்காம இருக்க முடியாது. அயோத்தியா ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீராமர் வந்து சீதா, ஏற்கனவே ராமர் இப்ப சீதாராமர் ஆயிட்டார். சீதா தேவியோடைய அழகும் காணக்கூடிய பாக்கியம் அயோத்தியா ஜனங்கள் கிடைச்சது. ஏற்கனவே ராமருடைய அழகுல மயங்கி போயிருந்தாங்க. ராமர் நடந்து வரும்போது யானை மத யானை நடந்து வர மாதிரி இருக்கும். யானை வந்து பாத்தீங்கன்னா அழகா அப்படி ஏறி ஏறி இறங்கி யானை நடக்கிறது பாத்தீங்கன்னா அப்படி அழகா இருக்கும். இந்த உலகமே என் காலு கீழேங்கிற மாதிரி நடந்து வரும் யானை. அந்த மாதிரி ராமர் கம்பீரமா நடந்து வருவார். ராமருடைய அழகுல மயங்கி ஜனங்க தன்னை மறந்து போயிட்டாங்க. அவங்க எது பண்ணாலும் அயோத்தியா வாசிகள் பூ கட்டும் போதாகட்டும், சமைக்கும் போதாகட்டும், தண்ணியில கிணத்துல தண்ணி எடுக்கும் போதாகட்டும், சராய் நதியில போய் குளிச்சுட்டு துவைச்சிட்டு வரும்போது எது பண்ணாலும் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராமா ராமா ராமா. அவங்க உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் ஃபுல்லா ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு அன்பு ராமன் மேல அவங்க. சீதாராமர், ஊர்மிளா லட்சுமணன், மாந்தவி, சுதகீர்த்தி, பரத சத்ருகனா, அயோத்தியாவில் இளவரசர் ராஜகுமாரெல்லாம் தங்களுடைய மனைவிகளோட உள்ள நுழைஞ்சதும் பிரம்மாண்டமான திருவிழா. அயோத்தியாவில் நகரங்கள்லாம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனமெல்லாம் தெளிச்சு எண்ணற்ற பிராமணனுக்கு தானம் பண்றாங்க. சும்மா இல்லை, நேற்று பார்த்துட்டு ஜனக மகாராஜ் எப்படி தானம் கொடுத்தாங்க. வெறும் பசுக்கள் இல்லை, அப்படி தங்கத்தால் கொம்புகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், வெள்ளியால கால்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஆபரணங்களே மாலைகளாக தொடுத்து பிராமண பசுக்கள் எவ்வளவு கேட்டாலும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. பிராமணருக்கு போது எங்களுக்கு இதை வச்சு நாங்கள் என்ன பண்றோம், போதுங்கிற அளவுக்கு திருப்தியாக வரைக்கும் தானம் கொடுப்பாங்க. அயோத்தியா வந்து அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க. ஏன்னா பிரபு அங்க இருக்காரு, பகவான் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கு இல்லையா. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பாத்ரோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயா போதி திருவாநிதி மதிமமன். பகவான் எங்க இருக்கிற செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமையெல்லாம் இருக்கு. அயோத்தியா வந்து செல்வத்துக்கு வளர்த்து குறைச்சலே இல்லை. இப்பெல்லாம் வெயில் காலம் வந்துச்சு, நம்ம ஊர்ல வெளியில பானையில வந்து மோர் வைப்பாங்க, பிளாஸ்டிக் டம்ளர் மேலே போட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் டம்ளர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதே ஒரு சில்வர் டம்ளர் வச்சு அவ்வளோதான், பானையோடு சேர்த்து வீட்டு போயிடுவான். ஒரு பானையில மோர் கொடுக்கறது வச்சிருந்தா அவ்வளோதான் போச்சு. ஆனா ராமருடைய காலத்துல தசரத மகாராஜ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அயோத்தியால ஜனங்க தண்ணி குடிக்கிறது வெளியில தங்கத்தாலான பாத்திரத்துல வச்சிருப்பாங்க.
ஃபுல்லாக கோல்டு. அந்த பானை அதுக்குள்ள அது மேலே உள்ள மூடி டம்ளர் எல்லாம் கோல்டு. சரி அப்படி இல்லைன்னா எடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் எடுத்துட்டு போனால் அடுத்த ஒரு பானை கொண்டு வச்சுருவாங்க. செல்வத்துக்கு அந்த குறைச்சலே இல்லை. நம்ம ஊரில் ஒரு பிளாஸ்டிக் படத்தை வச்சா கூட சைட்லேயே போட்டு கூட்டி வச்சுருவோம். ஏன்னா அவனை தூக்கி போகுது. இப்போ முதலாவது வந்து இந்த பித்தளை செம்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் தான். காலில் போடுற கம்மல்லேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். சாப்பிட்ற தட்டு, குடிக்கிற டம்ளர் தண்ணி எல்லாம் பிளாஸ்டிக். ராமருடைய காலத்தில் வந்து ரொம்ப கோல்டு. ராமருக்கு அதை வச்சு என்ன பண்றது? வேணாட்டு வந்தாங்க. எங்களுக்கு வேணாம், தங்கத்தை கூட்டு கொடுத்தாலும் வேணாட்டு வர்றாங்க. நமக்கெல்லாம் கிடைக்குமா பார்த்துருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அயோத்தியா வந்து செல்வ செழிப்பும் சீரும் சிறப்புமாக அற்புதமா திகழ்ந்தது பிரபு ராமச்சந்திரமூர்த்திங்கிறது. ஒரு நாள் தசரதர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு, பயங்கரமான கனவு. அதெல்லாம் பார்த்தா ஓநாய்கள்லாம் மூளை விடுது, கழுதையெல்லாம் கத்துது, அப்படி ரத்தமெல்லாம் மழை பொழிகிற மாதிரி, பசுக்களுடைய மடியிலிருந்து ரத்தம் சுரக்கிற மாதிரி. தசரதர் அந்த ரொம்ப கெட்ட கனவு, அவசரங்கள் அந்த கனவுல கண்டார். யாரு? தசரத மகாராஜ். தசரதர் வந்து இந்த கனவெல்லாம் விழிச்சு எழுந்ததும் கௌசல்யா இடத்துல போய் சொல்றாங்க, எனக்கு வந்து நேற்று உறக்கத்துல ரொம்ப அவசரமான கனவு நான் கண்டுட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போயிட்டு இருக்குது, எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால ஸ்ரீராமனை அயோத்தியாவுக்கு பட்டாபிஷேகம் செய்து சக்கரவர்த்தி ஆக்க போறேன். கேட்டோடனே கௌசல்யா ரொம்ப சந்தோஷம். கௌசல்யா மட்டும் இல்ல, ஏற்கனவே பிரபு ராமர் தான் தனக்கு சக்கரவர்த்தியும் ஜனங்கள்லாம் முடிவுபட்டாங்க. என்னைக்கு அது பண்ண போறாங்க காத்துட்டு இருக்காங்க. அயோத்தியா வாசிகள் அனைவரும் என்னைக்கு எங்களுடைய பிரபு ஸ்ரீராமர் கட்டளை இட மாட்டாரா, அவர் அயோத்தியாவோட சக்கரவர்த்தியா இருக்க மாட்டாரா, அவருக்கு கீழே சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா ஏங்கிட்டு இருக்காங்க. பிரபுவோடைய ஆளுகைக்கு கீழே இருக்கணும், அவருடைய அரவணைப்புல இருக்கணும், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவர் ஆட்சி செலுத்துறதை பார்க்கணும் அப்படின்னு இனம் புரியாத ஒரு அன்பு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பரதன் சத்ருகனுடைய சித்தப்பா அவருடைய கைகையுடைய அப்பா, அவர் வந்து கேகை நாட்டிலிருந்து வந்திருப்பார் அயோத்தியா. அவர் வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்ப போகும்போது பரதனையும் சத்ருகன் கூட அழைச்சிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் என் கூட வந்து இருங்க, கேகை நாட்டுக்கு வாங்கன்னு. அந்த கேகை நாட்டு யுதாஜித் வந்து என்ன பண்ணாரு, பரதன் சத்ருகன் தன்னோட அழைச்சிட்டு போயிட்டாரு கேகை நாட்டுக்கு. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்தில் பரதர் அங்கே இல்லை. அயோத்தியா ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தங்களுக்கு சக்கரவர்த்தியா வரப்போறாரு. ஊரெல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமா துள்ளி குதிக்கிறாங்க. அங்கங்க பட்டாபிஷேகத்துக்குள்ள ஏற்பாடுகள்லாம் செய்ய சொல்லிட்டாரு தசரதர். தன்னுடைய மந்திரி சுபத்திரனை கூப்பிட்டாரு, வசிஷ்ட முனிவரை கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்தலான் இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கௌசல்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கௌசல்யா வந்து ராமர்ட்டையும் சீதையை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து நாளைக்கு விரதம் இருக்கணும், உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னென்ன பண்ணணும், அதுக்குன்னா ஃபார்மாலிட்டிஸ்ல என்ன, முடிசூட்டு விழா பண்ணுறது என்னென்ன பண்ணணும். ராமர் கூப்பிட்டு ஒரு பாடமே நடத்துறாங்க கௌசல்யா. ஒரு மன்னரான நீ எப்படி நடந்துக்கணும், பிரஜைகளை எப்படி பார்த்துக்கணும். ராமர் எல்லாம் நிதானமா கேட்டுக்கிறார். அப்பா அவனுக்கு எதாவது சொன்னாரா, எதாவது சொல்லி கொடுத்தாரா, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கைகைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கைகை வந்து ராமனை வந்து தன்னுடைய மகனாக தான் பார்த்துருக்காங்க. ராமன் வந்து இன்னொரு மாற்றானுடைய மகனாக பார்க்கல. ஏன்னா ராமரும் கைகையை வந்து கௌசல்யாவும் வேற அம்மாவை பார்க்கல. அந்த அளவுக்கு ராமருக்கும் கைகைக்கும் அன்பு பரிமாற்றம். கைகைக்கு ராமர் மேல உயிர், ராமருக்கும் கைகை மேல கௌசல்யாவுக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரோ அதே மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க மாட்டார் ராமர். கைகைக்கு ரொம்ப சந்தோஷம். ராமருக்கு முடிசூட்டு விழானதும் தன்னுடைய பணிப்பெண்கள் சேவைகள்லாம் போட்டு நிறைய ஆபரணங்களை வந்து தானமா கொடுத்துட்டு இருக்காங்க. முத்து, பவளம், நவரத்ன மாலைகள், ரொம்ப திருவிழா நடக்குது. எங்கு பார்த்தாலும் சந்தோஷம். கைகை ஒரு பக்கம் தர்மம் தானம் பண்ணிட்டு இருக்காங்க, கௌசல்யா பண்றாங்க, தசரத மகாராஜுக்கு முன்னாடி ஏற்பாடுகளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அயோத்தியா ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா அங்கங்க திருவிழா. எங்கு பார்த்தாலும் ராம நாமம் ஒழிக்குது. ராமனெல்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க, தூத்திடிகள்லாம் முழங்குறாங்க, தோட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டு அயோத்தியாவில் திருவிழா கொள்ளக்கூடாது. பிரகாஷ் சூரியன் எல்லாம் அப்படி மங்கிடுவாங்க. அயோத்தியாவுடைய பிரகாசத்தை பார்த்து அவ்வளவு தேஜஸ். எல்லாருக்கும் சந்தோஷம், ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. யாரு?
யாருக்கு சந்தோஷம் இல்லை? மந்தாரா ஊனி. ஸோ மந்தாரா வந்து கைகேயியோடைய பணிப்பெண். கைகேயை வந்து திருமணம் செய்து கொடுக்கும்போது கைகேயியோடைய சேவைக்காக மந்தாராவையும் கூட சேர்ந்தார் யுதாஜித் மன்னர் கேகே டாக்டர். மந்தாரா வந்து பயங்கரமான கோபத்தோட வர்றா கைகேயோடைய அந்தப்புறத்துக்கு. வந்து பார்த்தா கைகை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருக்கும் தான தர்மங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மந்தாரா பார்த்தோன்னே கைகைக்கு ரொம்ப சந்தோஷம். மந்தாரா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தர்றேன். பைத்தியக்காரி, என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிய, என்ன நடக்குது தெரியுமா? ஏன் தெரியாது? என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு, என்னுடைய மகன் என் ராமன் அவனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாங்க. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன வேணும் எனக்கு? கைகை ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. மந்தாரா வந்து அப்படியே விஷம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன் பேசினா? பைத்தியக்காரி, நீ பிழைக்க தெரியாதவர், உன்னுடைய மகனின் இல்லாத நேரத்துல வேணுமே மன்னர் அவசர அவசரமா முடிவு எடுக்கிறார். ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? பரதன் வந்ததுக்கு அப்புறம் செய்யலாமே, என்ன அவசரம் இப்போ அவருக்கு? எதுக்காக இப்படி பண்றாரு? காரணம், நீயும் உன் மகனும் ராமனுக்கு சேவைதான் செய்யணும், அடிமையா தான் இருக்கணும். அதுதான் தசரனுடைய விருப்பம். ராமன் நாளைக்கு சக்கரவர்த்தியாலும் மகன் பரதன் அவனுக்கு சேவகனா தான் இருக்கணும், வேலைக்காரனா இருக்கணும். நீ கௌசல்யாவோட வேலைக்காரியா தான் இருக்கணும். எந்த மந்தாரா எப்படியா சொல்ற நீ? என் ராமன் அப்படி இல்லை. என் ராமன் என் வயிற்றுல பிறக்கலாம், என் குழந்தைதான். பைத்தியக்காரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சகமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார். யாரு? மந்தாரா. ராமாயணத்தில் இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சு பக்தி பண்ணும்போது, அந்த பக்தி வளரும் போது பக்தர் அல்லாதவரோட சங்கம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்தரை வந்து பாதிக்குது. பக்தர் அல்லாதவரோட சங்கம், மந்தாராவுடைய சங்கம் வந்து கைகையோடைய மனதை அப்படியே மாத்திடுச்சு. கைகைக்கு ரொம்ப பெரிய ராமர் மேல, ஆனா மந்தாரா பேசுறதை கேட்டு 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 அப்படியே அவன் மனசு மாறிச்சு. மந்தாரா சொன்னா, ஒத்துக்காத, கழிக்க தெரியாதவளா இருக்காத, போய் கேளு, உன் கணவர்கிட்ட சொல்லு, கூப்பிடவர, என் மகன் பரதன் நாடாளணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை தசரதர் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஒரு சமயம் தசரத மகாராஜா வந்து தேவர்கள் கூட சண்டை போட, தேவர்களுக்காக அசுரர் கூட சண்டை போட போவார் ரதத்துல. அப்ப கைகையும் கூட இருந்தாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது தசரதர் ரொம்ப சோர்வாய் மயங்கிடுறாரு. அப்ப ரொம்ப சாமர்த்தியமா ரதத்தை ஓட்டி தசரதரை காப்பாற்றுறாங்க கைகை. இந்த கைகையுடைய செயல் தசரதருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நீ என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன், 2 வாரம் கொடுக்குறேன், நான் கேளு, உனக்கு என்ன வேணும்? கைகை சொன்ன, இப்ப வேணா எனக்கு சமயம் இருக்கும், நான் கேட்கிறேன். மந்தாரா ஜவாபடுத்துறா, இதுதான் டைம், இதுதான் சரியான நேரம், கேளு. 2 வாரம். ஒன்று, உன்னுடைய மகன் பரதன் நாடாளும், ராமன் காட்டுக்கு போகணும், 14 வருடம் காட்டில் இருக்கணும். கைகை அப்படி கேட்டு 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 அவருடைய மனது அப்படி கல்லா மாறிடுச்சு. அவன் மனதிலிருந்து அப்படியே ராமர் போயிட்டார். ராமர் போய் வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாம் சூழ்ந்துருச்சு. பக்தர் சங்கத்தை விட்டுட்டோம், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் மாயை ரெடியா இருக்கு. மாயாதேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா, என்னுடைய சக்திங்கிறார் கிருஷ்ணா. மாயா வந்து வேலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாயாவோட வேலை என்னன்னா நம்மளை பிடிக்கிறது, அவ்வளோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம இஸ்கான் வர ஆரம்பிக்கிறோம், கிருஷ்ண பக்தி வர ஆரம்பிக்கும் போது மாயா ஒரு வலை போடுவாங்க. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, எப்படி நீ வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருப்ப, எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியாம இருக்கும், நீ வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனால் உன்னால சாப்பிட முடியாது, ரிலேட்டிவ்ஸுக்கு போனால் சாப்பிட முடியாது, இப்படியெல்லாம் மாயா வந்து மைண்டில் உட்காந்து பேசும். ஆமாம், நம்ம ஏன் ரொம்ப இன்வால்வ் ஆகணும், சும்மா போயிட்டு போயிட்டு வருவோம், ரொம்ப பெரிய இன்வால்மெண்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம மாற்றிடுவாங்க. திலக்கு போட்டால் கேலி பண்ணுவாங்க, துளசி மாலை போட்டால் கேலி பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வேண்டாம், அப்படியே சும்மா இருக்கலாம். கொஞ்ச நாள் போகணும், வருஷங்கள் ஆகட்டும், வருஷங்கள் போயிட்டே இருக்கும், நம்ம இருப்போமான்னு தெரியாது. நான் எப்பவுமே வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம் இல்லையா, எனக்கு இருக்கிற காலம் வந்து எவ்வளவு காலம் இருக்க போறேன்னு தெரியாது. மேபி மரணம் சொல்லிட்டெல்லாம் வராது, எப்போ வேணாலும் வரும். அதனால உடனே கிருஷ்ண உணர்வு மிக மிக அவசரமானது. இப்பவே நான் வந்து ஒரு பக்கம் அடையணும். ஆனா மாயை விடாது. மாயை என்ன பண்ணும், முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வலை போடும். நம்ம மைண்டுக்குள்ளே உட்காந்துருக்கு மாயை, போகாத, போனவனை மாத்திடுவாங்க. அதையும் தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அடுத்து மாயா அடுத்து வலை போடும். இந்த ஒரு கதை சொல்வார் பிரபுபாதர்.
குருவி எல்லாம் பார்த்து சொல்லுது, போகாதே போகாதே, வேடம் வரான் வேடம் வரான், வலையை விரிக்கிறான், போய் போனா மாட்டிட்டுருவேன். அப்படியே முதல்ல ஒரு குருவி இறங்கிச்சு, இறங்கி பத்தி சாப்பிட்டு அப்படியே ஒண்ணுன்னா இறங்கிச்சு, அப்படியே வேற வலையை சுற்றி எடுத்து போயிட்டான். அந்த மாதிரி மாயா வந்து வலை போட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருந்து வலை போடும் விடாது. அதையும் தாண்டி பக்தருடைய சங்கத்தை எல்லாம் பயன்படுத்தி வந்துட்டோம்னு வைங்களேன், சரி இது வந்து இப்படிதான் நம்ம மைண்டில் மனது வந்து நம்ம ஏமாத்திக்கிட்டே இருக்கும், அதனால விடக்கூடாது, நம்ம போகணும் அப்படின்னு தாண்டி வந்து அடுத்தது சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, என்ன நீ தான் போக ஆரம்பிச்ச, குழந்தைய கூட்டிட்டு போற, குடும்பத்தோட போக ஆரம்பிச்சிங்க, இப்போ இந்த குடும்பத்தோட சாமியார போறீங்களா? கரெக்டா? எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு? மாதிரி 1 2 3 4 நம்ம ஃபேமிலியில் அப்படிதான் பண்ணுவாங்க. முதல்ல மாயா என்ன பண்ண நம்மள விடாது, மைண்ட்ல இருந்து உன்னால இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அங்க போனா ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பிரசாதம் சாப்பிடணும்பாங்க, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது. இந்த பேரளவு பக்தி பண்றது ரொம்ப ஈஸி, அப்படியே போற வழியில இப்படி போட்டு போறது ஈஸி. ஆனா சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு பண்ற பக்தி இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். ஆரம்பத்துல கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா பக்தர்களோட இருந்து பண்ணும்போது அப்படியே சுகமா மாறிடுது. அப்படி பண்ணாம இருக்க முடியாது நம்மள, அப்படியே நம்மள அது அப்படி கிருஷ்ணா வந்து அப்படி அழகா நம்மள ட்ரெயின் பண்ணிடுவார் பக்தர்களுடைய கருணையா. அப்ப என்ன ஆயிடுச்சு, மாயா வந்து அடுத்து எப்படி அட்டாக் பண்ணுது, சொந்தக்காரங்க நண்பர்களா சொல்லுவாங்க, போகாத அங்க போனவங்க மாத்திடுவாங்க. அதையும் தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி மாயா வேலை செய்யும். எப்படி பக்தர் அல்லாதவனுடைய சங்கத்துல போயிட்டோம்னா கைகைக்கு கிடைச்சது இல்லையா, மந்தாராவுடைய சங்கம் கூடயே இருந்தா மந்தாரா, கைகையோடைய பக்தி எல்லாம் வீணா போயிடுச்சு. ராமர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க கைகேயி, மந்தாராவுடைய சங்கத்தினால அவ்வளவு பக்தியும் போச்சு. கடைசியில ராமருக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டாரு. ராமர் ஒரு நாளும் கைகையை மாற்றான் அன்னையா பார்த்ததே இல்லை, இன்னொரு அன்னையா பார்த்ததே இல்லை. கௌசல்யாவை பார்க்க மாதிரி கைகையை பார்த்தாரு. கைகையும் ராமனை பரதன் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மந்தார ஆட்டத்தை தொடர்ந்து கேட்டு 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 போயிடுச்சு. இதான் சங்கம். பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்த்திடணும். 2 விஷயம் நம்ம எப்பவும் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம்னா நம்ம கூட சேர்றவங்க கிருஷ்ண பக்தர் ஆகணும். இல்லையா அப்படி கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஹரே கிருஷ்ணா, நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பாருங்க, ஃபங்க்ஷன் பாருங்க, அவ்வளோ. இல்லைன்னு என்ன ஆயிடும்னா, நம்ம வந்து பக்தி பண்றோம், நம்ம பக்தியை நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னா அவங்கள வந்து எப்படியாவது நம்ம கூட சேர்த்து அப்படியே அழைச்சிட்டு வரணும் கிருஷ்ண பக்திக்கு. இது பண்ணலைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்னா, ஐயோ அவங்க சொல்லிடுவாங்களே, ஏதாவது சொல்லிடுவாங்களே, திலக் போட்டா ஏதாவது சொல்லிடுவாங்களே, கோயில் போனா ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம வந்து நமக்கு நாமளே நம்ம பிளாக் பண்ணிக்கிறோம், தடுத்துக்கிறோம். அப்புறம் முன்னேற முடியாது பக்தி. ஒரு காலத்துல என்ன ஆகும், நம்மளும் விட்டுடுவோம். ஸோ கைகைக்கு அப்படிதான் நடந்தது. மந்த்ராவுடைய சங்கத்துல படிப்படியா ராமர்கள் அன்பு போய் கடைசியில் ராமருக்கு விரோதி, ராமருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தசரத மகாராஜ் அரசியல் விவகாரம்லாம் முடிச்சுக்கிட்டு, தசரதனுடைய மனைவிகள் ரொம்ப பிரியமானவர் தசரது கைகை தான். கௌசல்யா சுபத்ரா கூட அன்பு இருக்கு, ஆனா தசரதுக்கு ரொம்ப பிரியமான மனைவி கைகை. அவ்வளவு அன்பு கைகை மேல. நேர கைகையோட அந்தப்புறத்துக்கு வர வந்து பார்த்தா கைகை எப்படி இருக்காங்க, தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஆபரணங்கள்லாம் கீழே சேர்ந்து தலையில படுத்து கிடக்குறாங்க. தசரதர் பார்த்து நெஞ்சமெல்லாம் பதப்படுத்து போயிடுச்சு. கைகை என்ன ஆச்சு உனக்கு, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்க? ஒண்ணுமே பேசாம அப்படியே அவன் முகமே மாறிடுச்சு. நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம் இல்லையா, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி தினமும் இந்த பட்சம் ஒரு 14 நாள் வச்சுக்கோமே, இந்த 14 நாள் ஜபம் செய்து திலக்கெல்லாம் போட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க நம்ம முகத்தை. நமக்கே தெரியாம ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுல நம்முடைய பழைய போட்டோ இருக்கும் இல்லையா, ஒரு கிருஷ்ண பக்திகளாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருப்போம், அதை எடுத்து பாருங்க, சரி நானா இப்படி இருக்கு அப்படின்னு தோணும். கரெக்டா இல்லையா? ஒண்ணு வேண்டாம், நீங்க நம்ம எல்லாருமே போயிட்டு நம்முடைய பழைய போட்டோ எடுத்து வச்சுக்குவோம். கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி எடுத்து போட்டோ வச்சுக்குவோம். கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறம் சாண்டிங் எல்லாம் பண்றோம் இல்லையா, சாண்டிங் பண்ணி பகவானுக்கு சேவை பண்ணி அப்படி பண்ற போட்டோ 2 எடுத்து வச்சு பாருங்க, நமக்கே பழைய போட்டோ பிடிக்காது. கரெக்டா இல்லையா? அவ்வளவு ஒரு முகத்துல மாற்றங்கள், தேஜஸ், அவ்வளவு ஒரு பிரகாசமா நம்ம முகம். அதே மாதிரி கோவப்படும்போது முகமே மாறிடும்.
பக்தி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து கோபம் வரும்போது சரி ஒரு மாதிரி ஒரு முகமே விகாரமாயிடும். கைகையுடைய முகமெல்லாம் மாறிடுச்சு. தசரதன் பார்த்து ஒரு பெரிய மாற்றம் கைகை கிட்ட. என்ன ஆட்சி கைகை, உனக்கு என்ன நடந்தது, நீங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, யாரை கேட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றீங்க? ராமருக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணணும், ஊர் ராமன் தானே. இல்ல இல்ல, என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, என் பரதன் தான் நாடாளம். கேட்டோடனே தசரத் மகாராஜ் இருதயமே ரெண்டா பிளந்துருச்சு. தரையில விழுந்து அழுகுற, என்ன ஆச்சு உனக்கு, உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? ராமனுடைய முகத்தை பார்த்தா அவருக்கு பேச வருமா? ராமரை பார்த்தா அவனுக்கு இப்படி எல்லாம் பேச வருமா? ராமரை பார்த்தா எப்படி இருக்கும்? யாருக்குமே அவருக்கு இப்படி எல்லாம் செய்யணும்னு தோணாது. ராமரை பார்த்தா யாருக்கும் எதிரியா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ராமருக்கு எதிரியே கிடையாது. ராமர் எல்லாரும் நேசிக்கூடியவர், எல்லாருக்கும் ராமர் மேல அன்பு. என்ன பேசுற கைகை, நீ உனக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் முடியாது. எப்படியாவது என் மகன் பரதனுக்கு முடிசூட்டணும். அது மட்டும் இல்ல, எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே. நீ எப்ப கேட்டாலும் 2 வாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா கேளு, உனக்கு என்ன வேணாலும் தரேன். அயோத்தியாவுடைய சொத்து ஆபரணங்கள் எல்லாமே உனக்கு தான், என்ன வேணாலும் எடுத்துக்கோ நீ. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா எனக்கு இந்த 2 வாரம் கொடுங்க. ஒன்று, என் மகன் பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும். கேட்ட உடனே தசரதனுடைய தரையில் விழுந்து மயங்கி விழுந்து கண்கள்லாம் தாரதாரியா கண்ணீர் வழி, அப்படி பீடமெல்லாம் விழுந்து போய் அப்படி ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டாரு. உனக்கு என்ன ஆச்சு கைகை, நீ நல்லா தான் இருந்த, காலில் விழுந்து கதறி அழகிறாரு, கெஞ்சுறாரு. என்னால ராமனை பிரித்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. சரி அப்படியே இருக்கு, உன் மகன் பரதன் நாடாள இருக்கும், ராமனே காட்டுக்கு போகணும், ராமன் இங்கே இருக்கட்டுமே. நல்லா முடியாது, பிடிவாதமா இருக்காங்க, பயங்கரமான பிடிவாதம். தசரதர் அழுகு பார்க்கிறாரு, கெஞ்சி பார்க்கிறாரு, திட்டி பார்க்கிறாரு, கோவப்படுறாரு, ஒண்ணுமே வேலையாகும். ராத்திரி பூரா அழுது 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 தரையில படுத்து கிடக்கிறார் தசரதர். இதெல்லாம் கேட்டு நான் உயிர் வாழணுமா அப்படின்னு அழுகுறேன். பொழுது முடிஞ்சது. சுமத்திரன் தேடிட்டு வராரு மன்னரை. தசரதன் தேடிட்டு கைகை அந்த படத்துக்கு வராரு. வந்து பார்த்தா மன்னர் தரையில விழுந்திருக்காரு. எப்படி இருக்கும் சுமத்திரனுக்கு? ஓடி போய் தசரதர் தாங்கிக்கிறாரு. என்ன ஆச்சு பிரபு, உங்களுக்கு என்ன ஆச்சு? அரசே, என்ன நடந்தது உங்களுக்கு? தசரதர் வந்து கண்கள் அப்படியே கண்ணீர் தாராரையா வழி. என்ன சொல்ல முடியாது? சுமந்திரன் சொல்றாரு, கைகைக்கு என்ன நடந்தது தெரியல, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாது, ராமனை காட்டுக்கு அனுப்பணும். கேட்டு சுமந்திரனுக்கு பயங்கரமான கோபம். உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் கேள்வி நீ கேட்காது, இது அரச கட்டளை. மன்னர் சொல்றதுக்கு முடியாமதான் நான் சொல்றேன், போய் ராமனை வர சொல். மந்திரிட்டு சொல்ற, போய் ராமனை வர சொல். அன்னைக்கு முழுவதும் ராமர் வந்து விரதம் இருக்கணும். கௌசல்யா நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. சீதா மாதா ராமர் உட்காந்துட்டு இது பட்டாபிஷேகம் நாளைக்கு வரும்போது இப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கணும், வேத மந்திரம் சொல்லும்போது இப்படி இருக்கணும், யஜ்யத்தில் எப்படி நடந்துக்கணும், என்னமோ பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ராமரும் பொறுமையா கேட்டுட்டே இருக்கு. வந்து செய்தி வருது ராமருக்கு, இந்த மாதிரி அரசர் உங்களை வர சொல்றாரு கைகை மாதாவுடைய அர்த்தப்படுத்துக்கு. ராமர் வர, ராமர் அப்படின்னா ரதத்துல வரும்பொழுது அயோத்தியாவாசிகள் பாக்குறாங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம ராஜகுமாரன், அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி, ரகுகுல திலகன், ராஜீவலோச்சனன், ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு அயோத்தியா ஜனங்களா ஆர்வமா இருக்காங்க. எப்ப அது நடக்க போகுது? இப்ப போராடு ராஜகுமாரன் ரதத்துல. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஆக போறாரு. ஜனங்கள்லாம் ராமரை வச்சுக்கன்னு வாங்க அழகு பார்த்துட்டே இருக்காங்க. ராமர் ரதத்துல போய் நேர கைகையோட அந்த படத்துக்கு போனார். போய் பார்த்தா கைகையோட தலையெல்லாம் விரிச்சு போட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. தசரதர் கீழே தரையில விழுந்து கிடக்கிறாரு. ராமர் ஓடி போய் அப்பாவுடைய பாதத்துல நமஸ்காரம் செய்து, அப்பா நினைச்சே பார்க்க முடியல. இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு சூழ்நிலை அவரை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்பா உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன நடந்தது, யார் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? தசரதர் ராமருடைய முகத்தை பார்க்கவே முடியல அவரால. ராமருடைய முகத்தை 7 இடத்து கூட பார்க்காம தலையை குனிந்து அழுகிறார். எப்படி ராமன் முகத்தை நான் பார்ப்பேன்? அந்த முகத்தை பார்த்து திருப்பி என்ன உயிர் வாழ முடியுமா? தசரதர் அப்படி கேள்வி அழுகிறார். கைகை சொல்றாங்க, ராமா அப்பா இப்ப பேச மாட்டாரு, நான் சொல்றேன், அப்பாவுடைய கட்டளை நீ நிறைவேற்றணும், சொல்லுங்க என்ன வந்தா நான் செய்யறேன்.
நீ வந்து என் மகன் பரதன் அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தி ஆகணும், நீ காட்டுக்கு போகணும் 14 வருஷம், இதுதான் அரச கட்டளை. இவ்வளவுதானா? இது சொல்றது என்ன? அப்பா என்ன சொல்லிட்டு போலாம், இது என்ன, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ராமர் முகத்துல எந்த ஒரு தேசமும் கிடையாது, அவருக்கு ஆச்சரியமோ கவலையோ எதுவுமே, அப்படி கூலா இருக்கிட்டார். இருக்கட்டுமா பரதன், இவ்வளவுதானா? இது சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் சரி ரெடி, நான் போக தயாரா இருக்கேன். கேட்டோடனே தசரதற்கு மனசு தாங்கல, அப்படி அழுகிறாரு, இப்படி மயங்கி விழுகிறாரு, திரும்பி எந்திரிக்கிறார், அழுகிறாரு, மயங்கி விழுகிறாரு. வா, தசரருடைய மனம் அப்படி உடஞ்சி சுக்குநூறு ஆக்கிட்டார் கையை. அன்பு அப்பயே தசரதை இறந்துட்டார் பாதி, அவருடைய ஆத்ம உயிர் பிடிச்சி நிக்குது, அவ்வளவுதான். மனம் தாங்க முடியல வேதனை. கையை சொல்றாரு, என்ன வேணா எடுத்துக்கோ, ஒத்துமொத்த ராஜ்யத்தையும் எடுத்துக்கோ, ராமரை மட்டும் அனுப்பாத, ராமரை மட்டும் அனுப்பாத, அதெல்லாம் முடியாது. இதையும் மீறி நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றீங்கன்னா உங்க ரகு வம்சத்துக்கு அவமானம், அயோத்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம், அயோத்தியாவுக்கு நீ கலக்கத்தை ஏற்படுத்துறீங்க. கொடூரமான வார்த்தைகளை குத்துறாங்க கையை. தசரதனால தாங்க முடியல, ராமர் முகத்தை கூட பார்க்க முடியாம தரையில விழுந்து கேவி கேவி அழுகிறார். கைகையுடைய ஒரு வார்த்தையும் அவரோட இதயத்தை பிழந்து சின்ன பின்னமாய். ராமர் சமாதானம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வர, வரும்போது அப்படி வெறுக்காலோடு நடந்து போற தன்னுடைய அம்மா கௌசல்யாவை பார்க்கறது. ஜனங்கள் ஆச்சரியமா பார்க்கறாங்க, என்ன பிரபு இப்ப ரதத்துல போறாரு, திரும்ப நடந்து போறாரு, ஏன் வெறுக்கால நடந்து போறாரு? ஜனங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, அப்படியே ஏதோ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது ரதத்துல போனாரு, வரும்போது பிரபு ஏன் வெறுக்கால நடந்து வராரு, என்ன ஆச்சரியம் இருக்கு? ஏன் இப்படி ராஜகுமார் அயோத்தியாவோட சக்கரவர்த்தியாக போறவர் வெறுக்கால நடந்து போகலாமா? ஜனங்கள் அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராமர் நேர கௌசல்யாவோட அந்தப்புறத்துக்கு வந்தாங்க. கௌசல்யாவோட அந்தப்புறத்துல வந்து கௌசல்யாவுக்கு நமஸ்காரம் சார். கௌசல்யா அப்படியே ராமர் எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க. ராமா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் நீ சக்கரவர்த்தி ஆக போற, அப்பா தான் உனக்கு நிறைய சொன்னாங்களா, இல்லை கேட்டுக்கிட்டியா, என்ன பண்ணலாம் தெரியுமா? அப்பா சொன்னாருமா. என்ன சொன்னாரு? பரதன் நாடாளுன்னு சொன்னா நான் காட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. கேட்ட உடனே கையை கௌசல்யா அப்படி மைண்ட் விழுந்துட்டாரு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சே இல்லை. ராமத்தை எடுத்து தன் அம்மாவை தன் மடியில போட்டுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவு வந்தது, கௌசல்யாவோட கண்கள் வந்து கண்ணீர் தாவாரியா வருது. மழை காலத்துல வந்து வெள்ளம் காலை போட்டு அடிச்சு வரும், அந்த மாதிரி கண்களுக்கு கண்ணீர் கேவி கேவி அழுறாங்க. என்ன ஆச்சு உங்க அப்பாவுக்கு, ஏன் இந்த மாதிரி செஞ்சாரு, ஏன் நீ காட்டுக்கு போகணும், அப்படின்னா நானும் கூட வந்துடுறேன், என்னையும் அழைச்சிட்டு போயிடு, எனக்கு அயோத்தியா வேண்டாம், எனக்கு தசரத் என்னுடைய கணவர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், தயவுசெய்து என்னையும் கூட அழைச்சிட்டு போயிடு ராமா, நீ இல்லாம என்னால ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ முடியாது. கௌசல்யா அழுகிறாங்க. ராமர் சமாதானப்படுத்துறாரு, அம்மா நீ என் கூட வந்து அப்பாவை யார் பார்த்துக்குவாங்க, அவருக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க, அவர் கூட யார் இருப்பாங்க, மனைவியாகப்பட்டவங்க கணவன் கூட வல்லவா இருக்கணும், கணவனை விட்டு பிரித்து வர உங்களுக்கு எப்படி மனசு வருது? வேண்டாம், எனக்கு அவர் வேண்டாம், நான் அவன் கூடிய வந்துடுற ராமா, என்னை அழைச்சிட்டு போயிடு, தயவுசெய்து நீ என்னை விட்டுட்டு போயிடாத, நீ போன என்னால் உயிர் வாழவே முடியாது. அழுகிறாரு யாரு? கௌசல்யா. ராமர் எப்படியும் ஒரு வந்து சமாதானப்படுத்துறாங்க, அழுகிறாங்க, மயங்கி விழுகிறாங்க, திரும்பவும் எழுந்துச்சு அழுகிறாங்க, திரும்பவும் மயங்கி விழுறாங்க. முடியாது ராமா, நீ இல்லாம அயோத்தியா நினைச்சே பார்க்க முடியாது, என்னால உன்னை பிரித்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. கேவி கேவி அழுகிறாங்க. ராம ஒரு வகையில சமாதானப்படுத்தி நேர சீதையோட அந்த படத்துக்கு வந்தார். சீதா வந்து ரொம்ப அலங்காரமா பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சீதா மாதா வந்து பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நேரா ராமர் வந்து சீதையோட அந்த படத்துக்கு வந்தார். சொல்றார், சீதா எனக்கு வந்து அப்பா ஒரு கட்டளை இருக்காரு, நான் காட்டுக்கு போகணும் 14 வருஷம், ஒன்றும் இல்லை, எப்போ சீக்கிரம் முடிச்சிருவோம், நான் வந்துடுவேன், நீ வந்து அப்பாவை அம்மாவை பார்த்துக்கோ, நான் வனவா காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சீதா அப்படி பிரபுடைய காலில் விழுந்து கதறி அழகாங்க. எப்படி இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு மனசு வருது? எப்படி என்னை விட்டுட்டு போனீங்க நீங்க? நானும் உங்க கூட வருவேன், என்னையும் அழைச்சிட்டு போயிடுங்க, எனக்கு அயோத்தியா வேணாம், நான் உங்க கூடயே வந்துடுறேன். ராமர் சொல்றாரு, சீதை நீ மிதிலையுடைய ராஜகுமாரி, நீ மிதிலால பட்டு மத்தியில படுத்து தூங்குனவ, நீ வந்து காடெல்லாம் பார்த்ததே இல்லை, பாதங்கள் தாமரை மாதிரி மிருதுவான, காட்டுல ஒரு பாதம் பட்டுக்கவே செய்யாது, அங்க நிறைய முட்கள்லாம் இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும், பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கும், மிருகங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது சீதா, நீ இங்கே இதெல்லாம் வெளியில வருது. ஆனா
சொல்றாரு வழியே இல்லை, இதுதான் ஆகும். சீதா மாதா கதறி அழகாங்க ராமுடைய பாதத்தில் விழுந்து, என்னையும் அழைச்சிட்டு போய் நான் இருக்க மாட்டேன், நீங்க தர்மத்தின் வழி நடக்கூடியவரா எப்படி நீங்க விட்டுட்டு போலாங்க, உங்க அம்மாவை மட்டும் அப்பா கூட இருக்கணும்னு சொல்றீங்க, கணவன் கூட இருக்கு, என்ன மட்டும் ஏன் விட்டுட்டு போறீங்க? ஒரு வழியா சீதா வந்து அடம் பிடிச்சு ராமரை சம்மதிக்க வச்சாரு, நான் கூட வந்தே தீருவேன், சரி போலாம். சீதையை கூட்டிட்டு போறோம். போனா லட்சுமணன் முன்னாடி ரெடியா நிற்கிறேன். லட்சுமணன் பயங்கரமான கோபம், கண்ணெல்லாம் செவந்துருச்சு. லட்சுமணன் சொல்றாரு, அப்பா கிட்ட வைத்தியம் பிடிச்சிருச்சு, அவருக்கு என்ன ஆச்சு? அந்த கிழம் வயசாயிட்டு ஒரு குட்டியெல்லாம் கெட்டு போயிடுச்சு போல இருக்கு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? நான் உடனே போய் அவன் உடைவாளை குறிப்பிட்ட லட்சுமணன் அவன் தலையை போயிட்டு வரேன். ராமா, உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, அயோத்தியாவோட சேனைகள் மந்திரிகள் யார் வந்து எல்லாரையும் கொண்டுட்டு வந்து அயோத்தியாவை சக்கரவர்த்தி ஆக்கப்பட மாட்டான். லட்சுமணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? நம்முடைய அப்பா வந்து என்ன வந்தாலும் சரி அவர் உயிரோட விடப்பாரு இல்லை, ஏன் இப்படி பண்றாரு அவரு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? லட்சுமணன் போவோம். ராம சொல்ற, லட்சுமணா நீ ஏன் இப்படி கோவப்பட்ட? எப்படி அப்பா அம்மாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க, யார் பார்த்துக்குவாங்க? தயவுசெய்து நீ அவங்க பார்த்துக்க, கொஞ்ச நாள் நான் வந்துடுவேன். லட்சுமணன் சொல்றாரு, முடியவே முடியாது, நானும் வருவேன். லட்சுமணன் ராமனை பார்த்து விழுந்து ராமனை திருப்பாதத்தில் விழுந்து கதை அழுகிறேன். ராமா, என்னை விட்டு தயவுசெய்து தயவுசெய்து அழைச்சிட்டு போங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ராமனுடைய திருப்பாதத்தில் விழுந்து கதை அழுகிறேன். லட்சுமணன், நீங்க இல்லாம ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியாது, அப்படி என்னை விட்டுட்டு போனா இங்கே உயிரை பாய்ச்சிடுவேன், நான் உயிரோட இறந்துடுவேன், உயிரை விட்டுடுவேன். ராமநாத மட்டும் லட்சுமணன் இருக்க முடியுமா? எவ்வளோ சொல்லி பார்த்தேன், லட்சுமணன் கேட்க முடியவே முடியாது, நானும் கூட வருவேன், தீவாரம் பண்றேன், அழைச்சிட்டு போயினா நான் அந்த உடலை விட்டுடுவேன். லட்சுமணன் சொல்ற ராமர், அப்படின்னா நீ இப்போ அம்மாவுடைய சம்மதத்தை வாங்கிடும், அம்மா சொன்ன நான் கூட்டிட்டு போறேன். லட்சுமணன் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், இப்படி வரவங்க கூட இல்லை. லட்சுமணன் இப்போ அம்மாட்ட சொல்லு, சுமித்ராட்ட சொல்லு. லட்சுமணன் வந்து சுமித்ராட்ட சொல்றாரு. சுமித்ரா ரொம்ப சந்தோஷம், ராமர் எங்க இருக்காரு அவருடைய நிழலா இருக்கணும், நீ உனக்கு ராமர் தான் தசரதர் அப்பா, சீதா தான் அம்மா, அவருடைய நிழலா இருந்து நீ சேவை பண்ணணும், ஒரு நிமிஷம் கூட அவங்களை பிரிந்திருக்க கூடாது, நீ காட்டுக்கு உடனே போ லட்சுமணா ராமர் கூட. எல்லாரும் அழுகிறாங்க. சுமித்ரா, கௌசல்யா, வசிஷ்டர், சுமித்ரன், யாருக்குமே அயோத்தியாவே சூன்யமாயிடுச்சு. ராமர் போகிறாருமே அயோத்தியா இருள் சூழ்ந்து போச்சு. எல்லாம் அழுகிறாங்க, சின்ன குழந்தைகள் வயதான குழந்தைங்க கேட்கே அழுகிறாங்க. கையை கிட்ட ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்றாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ப்ராப்ளம் ராமனுடைய முகத்தை பார்த்து இப்படி சொல்ல வருமா அவங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? எல்லாம் சபிக்கிறான். கையை நல்லாவே இருக்க மாட்டான். சுமித்ரன் சபிக்கிறாரு, அயோத்தியா ஜனங்க சபிக்கிறாங்க. ராமர் சொல்ற, லட்சுமணா அம்மா ஒருபோதும் திட்டக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, அப்பாவுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. ராமர் சொன்னாங்க, அது இப்படியெல்லாம் போகக்கூடாது, ராஜவடியெல்லாம் போகக்கூடாது, ஏன் காட்டி போற உடனே ட்ரெஸ் எல்லாம் கல்லிட்டு மரபு தரிச்சிட்டு போகணும். மரபும் ஜடா முடியெல்லாம் வச்சு ஒரு துறவி மாதிரி, ஒரு சன்னியாசி ஒரு துறவி மாதிரி வாழணும் காட்டில், எல்லாரும் முன்னிட்டு போகணும். தசரதர் சொல்றாரு, கைகேயி முடியாது, ராமன் வந்து காட்டுக்கு போறத போட்டோம், அயோத்தியாவுடைய படைகள், குதிரை படைகள், யானை படை, தேர் படை, செல்வங்கள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி அனுப்புது. ஒட்டுமொத்த அயோத்தியாவும் காட்டுக்கு மாத்திக்கிட்டார் தசரதர். ஒட்டுமொத்த அயோத்தியாவையும் காட்டுக்கு மாத்துங்க. கைகேயி சொன்னா, அப்ப என் பார்த்து என்ன மாண்டியா உட்காந்துருக்காங்க, உங்க பயிர்கள் எல்லாம் வெறும் காட்டுக்கு போறோம். கைகேயியோட வார்த்தைகளால் தசரதர் பார்க்க முடியல, அழுது மயங்கி கொடுத்துட்டாரு.
மரபு தரித்து கடையெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில வராங்க. பார்த்தா தசரத அப்படி பார்க்க மனதெல்லாம் விழுந்து விழுந்து அழுது புலம்புறாரு. கௌசல்யா அவருக்கு மயங்கி விழுறாங்க, ஜனங்கள்லாம் அழுகுறாங்க. சுபத்ரன் சொல்றாரு, ராமர் ரதத்தை எடுக்க போலாம். ரதம் எடுத்து சுபத்ரனுக்கு ரதம் எடுக்க மனசு அவ்வளவு பக்கம் அழுதுட்டு இருக்கு. ரொம்ப புறப்பான அயோத்தியாவே இருள் சூழ போகுது, அயோத்தியாவே சூன்யமாக போகுது. யாரும் மனசை எடுத்து அழுகுறாங்க. ராமர் சொல்றாரு, எடுங்க, ரதம் எடுக்க போலாம், வண்டி எடுங்க. சுபத்ரன் ரதத்தை ஏற்றினார். ஓட்டிட்டு ஓட்டிட்டு போங்க போங்க, வேகமா போங்க. தசரதர் பின்னாடி ஓடி வர, ராமா 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 பின்னாடி கத்திக்கிட்டு ஓடி வராரு. சுபத்ரன் சொல்றாரு, வேகமா போங்க வேகமா போங்க. சுபத்ரன் சொல்றாரு, பிரபு அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் ஓடி வர முடியல, பாருங்க எவ்வளவு கீழே தான் விழுந்துட்டார். தசரதர் கீழே விழுந்து கதறி அழுகிறாரு, தரையில விழுந்து பிறக்கிறாரு. தசரதர் சொல்றாரு, ராமர் சொல்றாரு, திரும்பி பார்க்காத, போ போ வேகமா போ. அயோத்தியாவில் பெண்கள் சொல்றாங்க, இந்த அயோத்தியாவில் ஒரே ஒரு ஆத்மகன் தான், லக்ஷ்மணன் மட்டும்தான் ஆத்மகன். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராமன் எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. அயோத்தியாவில் அடுப்பு எரியாது, சமையல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ராமர் அழைச்சிட்டு வந்ததா எல்லாம் போங்கிட்டு இருக்கு. எல்லா கணவன்மார்களையும் எல்லாரும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, போங்க, ராமன் எல்லாம் திரும்பி வரக்கூடாது. எல்லா ஒட்டுமொத்த ஜனங்கள் பின்னாடி ஓடி வராங்க. பின்னாடி ராமர் சொல்றாரு, சுபத்ரன் வேகமா போங்க வேகமா போங்க. எல்லாம் ஓடி வராங்க, பார்க்காதீங்க, போங்க போங்க. பிராமணர்கள், வயோதிகர்கள் எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஜனங்கள்லாம் பெண்களை தவிர இது எல்லாம் ஓடி வர்றாங்க, குழந்தைகள் பெண்களை தவிர. எல்லாம் சொல்லிட்டாங்க, ராமன் இல்லாம திரும்ப வந்து பிரபு இல்லாம வந்து அயோத்தியாவில் யாருக்கும் சாப்பாடு கிடையாது. வீட்டுல விளக்கெரியல, கோலம் போடல, சமையல் பண்ணல, அப்படியே எல்லாம் தரையில விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. பொழுது சாய்ந்தது, சராய நதிக்கரையில ரதம் வந்து நின்று பின்னாடியே ஓடி வராங்க. ஜனங்கள் ஒட்டுமொத்த அயோத்தியா வாசிக்கு ஓடி வந்தாங்க, மூச்சு வாங்க ஓடி வராங்க. பிரபுக்கே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து அப்படி ஓய்வு எடுக்கிறார் ராமர், ராமர் சீதா லட்சுமணன். ஜனங்கள்லாம் ஓடி வந்த கலைப்புல அப்படியே கண் அசந்துட்டாங்க. நடுராத்திரி இருக்கும், நடுராத்திரியில சுபத்ரன் எழுந்தார். ராமர், சுபத்ரன் எந்திரிக்க எந்திரிக்க, இதுதான் சரியான நேரம். இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு போனேன்னா இவங்க முடிச்சா இதை விட மாட்டாங்க. அது எப்படி? ரதத்தை பல திசைகளை ஓட்டணும், எந்த திசையில போயிட்டு தெரியக்கூடாது. கடைசியில ரதம் வந்து அயோத்தியாவை நோக்கி போகணும். நீங்க ரதத்தை எடுத்து அயோத்தியாவை நோக்கி போங்க, நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவங்களுக்கு தெரியாத எங்க போனேன். அயோத்தியா மக்களை ஏமாத்திட்டு தான் ராமர் போக வேண்டியது. அப்ப எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க பாவம் ஓடி வந்து களைச்சு போய் எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. கலைப்புல எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காங்க. நாட்டுல இருந்து அயோத்தியா சராய் நதிக்கிற வரைக்கும், எல்லை வரைக்கும் ஓடி வந்துட்டாங்க. பாவம் வேறு மயக்கத்துல தண்ணி அறியாம எல்லாம் தூங்கிட்டாங்க. ராமர் ஏமாத்திட்டு போறாரு. சுபத்ரன் சொல்றாரு, நான் போக மாட்டேன் அயோத்தியாவுக்கு, நானும் உங்க கூட வரேன், என்ன அழைச்சிட்டு போங்க, நீங்க இல்லாம என்னால அயோத்தியாவில் இருக்க முடியாது. ராமர் சொல்றாரு, நீங்க கூட வந்து அப்பாவை யாரும் பார்த்துக்குவாங்க, யார் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நதிகள் எல்லாம் யாரும் முடிச்சுக்குவாங்க, தயவுசெய்து திரும்ப போங்க, சொன்ன கேளுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரா. வேற வழியே இல்லாம மனம் வேதனைப்பட்டு நொந்து போய் அப்படியே சுமந்திரன் ரதத்தை திரும்ப ஓடுற. காலையில பொழுது விடுச்சுது, எனக்கெல்லாம் எடுத்து பார்த்தா ராமரை காலம் ரதத்தையும் காலம் அதெல்லாம் தேடினாங்க. ரதம் போன திசை அயோத்தியாவை நோக்கி போயிருக்கு. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ராமர் மனசு மாறிட்டாரு, ரதம் அயோத்தியா திசையை நோக்கி போயிருக்கு. சந்தோஷமா ஓடி வர்றாங்க, சந்தோஷமா ஓடி வர்றாங்க. ராமர் வந்துட்டாரு, மனசு மாறிட்டாரு, அயோத்தியாவுக்கு வந்துட்டாரு. ஓடி வராங்க அயோத்தியா நாட்டுக்குள்ள. பார்த்தா எங்கேயுமே விளக்கு எரியல, பறவைகளோட சத்தம் கேட்கல, அயோத்தியாவுக்கு இருள் சூழ்ந்திருக்கு. பெண்கள்லாம் கேட்கிறாங்க, எங்க ராமர் எங்க ராமர்? அவங்க ரதம் வந்துருச்சு, ரதத்துல இல்ல, அவரு வரவே இல்லை. ராமர் நம்மளை ஏமாத்திட்டாரு. அப்படியே எல்லாம் தரையில் விழுந்து அழுகிறாங்க. ராமர் வந்து அப்படி ஏமாத்திட்டு போக வேண்டியதாயிருச்சு. எந்த அளவுக்கு ராமர்கள் அனுபவிச்சிருந்தாங்க. அப்படியே சராய் நதி கடந்து சீதாராம் லட்சுமணன் 3 பேரும் அப்படியே போறாங்க. ரொம்ப அற்புதமான லீலை. மாக்கி பார்த்த விமாசிக்க ஏபிஷு பாப்பயோனியா ஸ்திரியோ வைசஸ்ததா சுத்ர கேபியாதி பராங்கரி. கிருஷ்ணர் ரொம்ப சொன்னார் பகவத்கீதையில, அர்ஜுனா என்னை யார் வேணா அடையலாம். ஸ்திரீ பெண்கள், வைசியர்கள் வியாபாரிகள், சூதரர்கள், யார்
சொல்றார் தேவியாந்தி பராம்பரி. இது பகவான் ஸ்லோகம் மட்டும் சொல்லல, பகவத்கீதை கிருஷ்ணா ஸ்லோகம் மட்டும் சொல்லல, அதை ஒன்றொன்றும் நடைமுறை செய்து காமிச்சிருக்காரு. அது அனைத்தும் உண்மை. சராய் நதியை தாண்டி அயோத்தியாவை எல்லையை தாண்டி காட்டுக்குள்ள நுழையிற அங்க வந்து குகன் ஒரு விஷாலா டைனஸ்டியில விஷாலா வம்சத்துல வந்து ஒரு வேடன், சாதாரண வேடன், ஒரு இடிக்குளத்துல பிறந்தவர். காட்டுல மிருகங்களை வேட்டையாடி அங்க ஒரு வேடு குடும்பத்தை சேர்ந்தவர் குகன். ஆனா குகனுக்கு ராமன் மேல அறிவிக்க முடியாத அன்பு, பக்தி. ராமர் தான் உயிர். ராமர் வரான்னு தெரிஞ்சவனே குகன் அப்படி ஓடி போய் தாமரை பாதம் மீது நமஸ்கரிக்கிறேன். பிரபு, எவ்வளவு நாளா உங்களை பார்க்கணும்னு காத்திருக்கேன். ஆனா ராமருடைய ரூபத்தை பார்த்து குகனுக்கு மனதெல்லாம் பதவலத்து போயிடுச்சு. அப்படி குடிக்கிற இப்படி ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, ஏன் என்ன நடக்குது உங்களுக்கு? நான் சொல்றேன், நான் காட்டுக்கு போறேன் நடந்ததெல்லாம் சொல்றாரு. குகன் அழுகிறேன், குகன் அழுகிறேன். லட்சுமணன் சொல்ற ராமருக்கு ஏதாவது சாப்பிட முடியும், ஏதாவது பழங்கள் கிழங்கெல்லாம் கிடைக்குமா? குகன் உடனே போறாரு, போய் பழங்கள் கிழங்குலாம் எடுத்துவாரு. அவருக்கு தெரியாது ராமர் என்ன சாப்பிடுவான்னு கூட. கூட மீனெல்லாம் வச்சுட்டு போயிட்டு ஆமாம். ஏன்னா அவர் வந்து சில நேரம் பக்தியில உன்னதமா நிலையில போகும்போது அவங்க தண்ணியை மறந்துடுவாங்க. இந்த குகன் மாதிரி உள்ளவங்க என்னன்னு தெரியாது, பிரபு என்ன சாப்பிடுவாரு, என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் எதுவுமே தெரியல. அவர் கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் எடுத்து போய் மீன் எடுத்து வந்தார். ராமர் பார்த்து அப்படியே புன்னகை செய்தார். அப்படியே லேச சிரிச்சுட்டு, குகா இது எனக்கு ஏற்ற உணவு அல்ல. லட்சுமணன் போய் குகன் சொல்றாரு, பிரபு இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு, கிழங்கு பழங்களையும் கொடுக்காது, கோடு முட்டை ஏற்றுவார். மற்ற புஷ்பம் பழம் போயும் யோகே பக்தியா பேச்சு தனக்கு பக்தி பொருத்தம் அஸ்னாமி பிரியதாத்மா. ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ பக்தியோடு கொடுத்தா ஏற்றுக்குவாரு பகவான். அங்க ரெண்டு இடத்துல பக்தியை பத்தி சொல்றாரு கிருஷ்ணா. தனகம் பக்தி பகர்த்தம், பத்திரம் புஷ்பம் பழம் யோகே பக்தியா பேச்சு தனகம் பக்தி பகர்த்தம் அஸ்னாமி பிரியதாத்மா. யார் கொடுக்குறாங்க பகவான் பார்க்கல. ராமர் கொடுக்குறாங்களா, இல்ல சூத்திரன் கொடுக்குறாங்களா, இல்ல கீழ்ஜாதிக்காரன் கொடுக்குறா, அது பகவான் பார்க்கல. பக்தி இருக்கா, அன்போடு கொடுக்குறாங்களா? கிருஷ்ணர் பாண்டவருக்கு தூதுவாரு. அப்ப துரியோதனன் பெரிய விருது பண்ணி வச்சிருக்காரு பகவான் கொடுக்கிறது. விதவிதமான பலகாரங்கள் அஸ்தினாபுரத்து அரண்மனையில கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய விருது இருக்கு. இப்ப கிருஷ்ணாங்க போவே நேரம் எங்க போனாரு? விதுரோட வீட்டுல போய் 2 பழங்கள் இருக்கு, பழம் சாப்பிட்டேன். விதுரர் வந்து பெருமையில ஒரு சூத்திர குலத்துல ஒரு தாசி புத்திர, தாசிக்கு பிறந்தவர். ஆனா குணத்துல தங்கம் போட்டு உன்னதமான பக்தர், மிக தூய்மையானவர். கிருஷ்ணாவுடைய பக்தியை தான் பார்த்தார். குகனை பார்த்துட்டு ராமர் அப்படியே கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. குகனை பார்த்தோன்னே ராமர் அப்படி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டார். குகா, உம்மோடு நாம் 5 ஆனோம். ஏற்கனவே 4 சகோதரர், ராம், லக்ஷ்மண், பரதன். குகனை வந்து சகோதரனா ஏற்றுக்கிட்டார். உம்மோடு நாம் 5 ஆனோம். ராமர் வந்து யாரெல்லாம் பார்க்கிறாரோ, யாரெல்லாம் நீ என் தம்பின்னு சொல்றாரோ, யாரெல்லாம் சகோதரன் சொல்றாரோ, அவருக்கு எல்லா விதமான பௌதிக ஆசையும் போயிடும். ஆசா பாசங்கள், பௌதிக ஆசை எல்லாத்தையும் விட்டு பிரபுவுடைய பாதங்களே சரணடைச்சிருவாங்க. குகன் சொல்றாரு, பிரபு என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போயிடுங்க. எனக்கு இது வேண்டாம், எனக்கு பௌதிக வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு இந்த காடு வேண்டாம், எனக்கு இந்த அரச பதவி எதுவுமே வேண்டாம், நானும் உங்க கூட வந்த என்னையும் அழைச்சிட்டு போயிடுங்க. ராம சார், இல்லை குகா, உனக்குன்னு உள்ள கடமை நீ செய், இங்கே அப்ப வந்து கொஞ்ச நாள் குகனுக்கு ராமருடைய பிரிவு தாங்க முடியல. அன்றைக்கு வந்து ராமர் தரையில படுத்து தூங்குறார் காட்டுல, குகனுடைய அந்த காட்டுல. லக்ஷ்மணன் அழுகிறார். அயோத்தியாவில் 10 மத்தியில படுத்து தூங்க வேண்டிய பிரபு தரையில தூங்குற. லக்ஷ்மணன் கண் இமைக்கவே இல்லை. ராமர் 14 வருடங்கள் வனவாசம் போது லக்ஷ்மணன் ராமருக்கு நிலம் அப்படி கண் சிமிட்டாம சேவை பண்ண. தூங்காம ராத்திரி பூரா பேசிக்கிறாங்க குகனும் லக்ஷ்மணனும். பகவானுடைய லீலைகளுடைய மகிமைகளோட வைபவங்கள்லாம் குகன் கேட்டு அழுக. அப்பேற்பட்ட பிரபு இப்படி இருக்கிறாரே, அவருடைய நிலைமை நினைச்சு
அவர் அந்த மாதிரி தரையில படுக்கும்போது இவங்களால தாங்க முடியல. ரொம்ப நாளையும் லக்ஷ்மண நாளை அழுகுறாங்க. அப்படியே பொழுது விடிஞ்சுது. ராமர் சொன்னார், குகா இந்த நதியை கடந்து போறது படகு ஏற்பாடு முடியும் போட்டு குகன் ஒரு அழகான படகு ஏற்பாடு பண்ண. சீதாராம் லட்சுமணன் வந்து படகுல ஏறி நதியை கடந்து போறாங்க. போற வழியில பரத்வாஜ முனியுடைய ஆசிரமம், பரத்வாஜ ரிஷி. இப்போ இந்த இடம் இருக்கு. நீங்க போனா காசிலிருந்து அலகாபாத் போற வழியில் பரத்வாஜருடைய ஆசிரமம் இருக்கு. யாரும் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? சரி, ரொம்ப அற்புதமான இடம். அங்க பரத்வாஜருடைய விக்கிரகம் எல்லாரும் போனா பார்த்தோம். ஸோ பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து சீதாராம லட்சுமணன் அவங்க பாதங்களை வந்து நமஸ்கரிச்சாங்க. பரத்வாஜர் சொல்றாரு, ராம் நீ யாரு எனக்கு தெரியும், நீங்க உங்க உன்னதமா லீலை பண்றதை இப்படியெல்லாம் லீலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க உங்களை சந்திச்சது நான் பெரும் பாக்கியம் செய்திருக்கேன் அப்படின்னு பரத்வாஜர் ஆசிரமத்தில் தங்கிட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ராம கேட்கிறார், நான் 14 வருடம் இந்த காட்டில் இருக்கும், எனக்கு எது பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல இடம் தான் சொல்லுங்க, இப்போ அமைதியாக ஏதோ ஒரு தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். இது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சித்திரக்கூடம் வரும், அங்கே போய் நீ தங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த ரொம்ப அற்புதமான இடம் சித்திரக்கூடம், அழகான நீர்வீழ்ச்சிகள், மழைகள், ரொம்ப அற்புதமான ரம்மியமான இடம், இயற்கையோடு சேர்ந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாமா. அவனுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, யாரும் ஒரு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் தெரியுமா? ராமர் அப்படியே போய் சித்திரக்கூடத்துக்கு போற. இங்க அயோத்தியாவே இருள் சூழ்ந்து போச்சு, சூன்யம் ஆயிடுச்சு, யாருக்கும் சந்தோஷமே இல்லை, பிரபு இல்லாம எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. தசரதர் வந்து ராமரை பிரிந்து அழுகிறார். அழுது 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 அவனால உயிர் வாழ முடியல, பிரபுவோடைய பிரிவிலே இருக்கார். ஒரு நாள் தசரதர் வந்து உயிர் பிரிந்தார். ராமனுடைய பிரிவு தாங்க முடியாம இந்த பௌதிக உலகத்தில் வந்து ராமனுடைய நித்தியமான நிலையில பங்கு பெறதுக்காக உடலை விட்டார் தசரதர். கைதியை சொல்றேன், முகத்திலே முடிக்காத, நீ என் மனைவியே கிடையாது, முகத்திலே முடிக்காத. கைதியை அப்படி வெறுத்து ஒதுக்கிட்டார் தசரதர். ராமா 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 ராம நாமத்தை சொல்லி சொல்லி ராமனுடைய சிந்தனையிலேயே உடலை விட்டார் தசரதர். கேள்வி கேள்வி அழுதார். இதுக்கடையில பரதன் எங்க போயிருந்தாரு? கேகை நாட்டுக்கு போயிருந்தாரு இல்லையா? மன்னர்கள். பரதனுக்கு ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கரமான அபசகுணங்கள் கனவுல. அப்படி கழுதையெல்லாம் தெற்கு திசையை பார்த்து ஓலம் எடுத்து, பெண்கள்லாம் வெள்ள சேரி போட்டு தலையெல்லாம் விரிச்சு அப்படி போறாங்க. அப்படி வானத்துல ரத்தம் மழை கசியுது, ஓலைகள்லாம் ஓலையிடுது, பசுக்கள்லாம் வாழை தூக்கிட்டு அவர் மடியில இருந்து ரத்தம் பால் சுரக்குது, பாலா சுரக்குது ரத்தம். இப்படி எல்லாம் பார்த்து பரதன் அப்படி பிரமிச்சு அதிர்ச்சி அடைஞ்சு எதிர்ச்சாரு. சத்ருகன் சொல்றாரு, சத்ருகனா எனக்கு ஒரு இதே இல்லை, கனவு கெட்ட கெட்ட கனவா வருது, ஏதோ அவசரங்கள்லாம் தெரியுது, நம்ம அப்பா ஏதோ தெற்கு திசையை போக்கி போற மாதிரியும் யமதூதர்கள்லாம் வரும், என்னென்னவோ கனவுலாம் வருது, எனக்கு பயமா இருக்குது, ஏதோ நடந்துருச்சு அயோத்தியால, நான் உடனே போகணும். பரதனால இருக்கவே முடியல, உடனே போகணும். ஒரு மனசு உள்வாங்க சொல்லிட்டு இருக்காத, போ போ போ. விதாஜித் மன்னர் போய் சொல்றாரு, நான் உடனே அயோத்தியாவுக்கு போகணும். மன்னர் சொல்றாரு, இப்படி வெறுமனையில உன்னை அனுப்ப மாட்டேன், நீயும் சத்ருகனும் நிறைய பரிசு பொருட்கள் எடுத்துட்டு போகணும். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300-400 வண்டி நிறைய ஆபரணங்கள் பரிசு பொருட்கள்லாம் வச்சிருக்கிறாரு விதாஜித் மன்னர். சத்ருகன் பரதனால பொறுமையே இல்லை, என்னால் இருக்க முடியாது, சத்ருகனா நீ இதெல்லாம் எடுத்து நிதானமா நான் முன்னாடி போறேன் அப்படின்னு ரதத்தை ஓட்டினார் பரதன். காற்றை விட வேகமா, மனதை விட வேகமா ரதம் போகுது. மனோவேகம்னு தெரியும் இல்லையா? மனோவேகம் என்னது? நம்ம இங்க இருப்போம், நம்ம மனது வந்து வெளிநாடு போயிடும். அமெரிக்கா சொந்தக்காரங்க வெளியூர்ல இருப்பாங்க இல்லையா? இப்போ பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம இங்க இருப்போம், நம்ம மனது வெளிநாட்டுல இருக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிடும், காற்றை விட வேகமா போகும். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க முன்னாடி? பகவத்கீதை சொல்றாரு அர்ஜுனன், சஞ்சலம் கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஸ்யாக நிக்கிறபடி வாயுடைய துஷ்கரம். கிருஷ்ணா என் மனதை கட்டுப்படுத்த முடியல, காற்றை விட வேகமா போகுது, காற்றை விட வேகமா போகும் மனது, கட்டுப்படுத்த முடியல. யார் சொல்றாங்க? அர்ஜுனன், கிருஷ்ணருடைய நண்பர். அவர் வாழ்ந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. கிருஷ்ணருடைய பக்தரும் கூட. அவர் சொல்றாரு மனதை கட்டுப்படுத்த முடியல. இப்ப நம்மள ஏமாத்தணும். அப்ப இந்த அளவு கிடையாது, மாயே கிடையாது, டிவி சினிமா செல்போன் எதுவுமே கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் மனதை கட்டுப்படுத்த கடினம்னாரு அர்ஜுனன். பகவான் என்ன சொன்னாரு? இருக்கு யார் ஞாபகம் ஸ்லோகம் தெரியுமா? அசம்சயம் மகாபாவோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசீனது கௌந்தேயா. அபியாசா தொடர்ந்து பயிற்சி பண்றது, வைராகி தொடர்ந்து பயிற்சி பண்றதுனாலையும்
வைராகியத்தினால தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியாது. ஏய் மனமே அதை நினைக்காத இதை நினைக்காத அப்படின்னா அப்பதான் எக்ஸ்ட்ரா நினைக்கும். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கா? ஜபமாலை எடுத்த உடனே எண்ணங்கள் தான் வரும். எவ்வளவு பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஜபமாலை எடுத்த உடனே தான் நாளைக்கு என்ன பண்ணணும், அது யார் வரேன்னா அவங்க வரேன்னாங்க, இன்னைக்கு அது பண்ணணுமே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், நீ யார்கிட்ட பேசணும், அவங்ககிட்ட என்ன சொல்லணும், எல்லா தாட்ஸும் வரும். கரெக்டா இல்லையா? ஜபம் பண்ணும்போது தான் வரும். இதுதான் மனதோட வேலை. தன் மனோ வேகத்துல ரதத்தை செலுத்தினார் பரதன். அப்படி கீழி என்ன சொல்றது, அப்படி சீவிட்டு போகுது காட்டுல, ரதம் அப்படி பறக்குது மனோ வேகத்துல. அடுத்த நிமிஷம் அயோத்தியால வந்து நிற்கிறார் பரதன். அயோத்தியாவுக்குள்ள ரதம் நுழையுது. அயோத்தியா அவர் பார்த்த அயோத்தியா இல்ல, பரதன் பார்த்த அயோத்தியா இல்ல. அது ஜனங்க முகத்துல எல்லாம் சந்தோஷமே இல்லை, அப்படி சோகத்தில் இருக்கிறாங்க. யாரும் பரதன் முகத்தை பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி ராமாயணத்துல பரதனுடைய பக்தி, பரதனுடைய அன்பு, அவன் எந்த அளவுக்கு பிரபு மேல அன்பு வச்சிருக்கார் பரதன் ரொம்ப அழகா ராமாயணத்துல சொல்றாரு. ஆனா யாருமே பரதன் நம்பவே இல்லை. எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க இதுல பரதனுக்கும் உடந்தை இருக்கு, பரதனுடைய வேலை தான் அது. அயோத்தியா ஜனங்களும் நினைச்சிட்டாங்க ஏதோ பரதன் வந்துட்டாரு, இன்னும் ஒரு நாடு ஆகட்டும் ஆகட்டும், அதுதான் அவதான் ஆசைப்பட்டாரு. அதனால யாருமே பரதன் முகம் கொடுத்து பார்க்கவே இல்லை. பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வரல, கோலம் போடல, ரைட்டு விளக்குகள் எரியல, வாசல் தெளிக்கல, பூக்கள்லாம் மரத்துல மரம்லாம் மொட்டையா இருக்கு, பூக்கள் கிடையாது, பறவைகளோட சத்தம் இல்லை. அயோத்தியாவை இருள் சூழ்ந்து போச்சு. பரதன் இந்த மாதிரி அயோத்தியாவை பார்த்ததே இல்லை. வேகமா ரதத்துல வராரு. ஜனங்க யாருமே பரதனை முகத்தை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரும் பேசல. திருப்பி பரதன் வரப்ப திருப்பி போறாங்க. பரதனுக்கு ஒண்ணுமே புரியல. நேர ரதத்தை அரண்மனை கூட்டாரு. கைகையுடைய அந்த போறதுக்கு வராரு, தன்னுடைய அம்மாவுடைய அரண்மனைக்கு வராரு. வரும்போது கேட்கிறாரு, என்னாச்சு, ஏன் யாருமே நான் வர யாருமே ரிசீவ் பண்ண வரவே இல்லையே, மந்திரிகள் எங்கே, சேனாதிபதி யாருமே கூப்பிட வரவே இல்லையே, அப்பா எங்க, அப்பா என்ன எங்க போனாரு, ஏன் எல்லாம் இப்படி இருக்காங்க, ஏன் அயோத்தியா எப்படி இருக்கு? கைகை சொல்றாங்க பரதன், வரதா உன் அப்பா இறந்துட்டாரு, தவறிடு, அப்பா இறந்துட்டாருன்னு பரதன் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு. அப்பவே நினைச்சு ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கு, தலையில விழுந்து அழகாரு. அப்பாக்கு என்னாச்சு, ஏன் இறந்து போனாரு, ராம எங்க, ஏன் ராமன் என்ன பார்க்க வரல, நான் வந்துட்டு ராமன் என்ன பார்க்க வந்துட்டு, நான் போய் ராமனை பார்க்கணும். ராம இங்க இல்லை, இப்போ ராம எங்க, ராமன் காட்டுக்கு போயிடும், ராமையே காட்டுக்கு போகணும், ராமையே காட்டுக்கு போகணும். அழகார் பரதன். கையை சொல்றா, வரதா நீ இல்லாத நேரத்தில் உங்க அப்பா பெரிய சூழ்ச்சி பண்ணாரு, ராமனை பட்டாபிஷேகம் பண்ணி உன்னை அவனுக்கு சேவகனாக்குன்னு பார்த்தா, நான் விடல. நான் 2 வாரம் கேட்ட உங்க அப்பாட்ட, நீ முடிசூட்டி நீ மன்னனாகும், ராமன் காட்டுக்கு போகணும். கையை நினைச்சிட்டா தன் மகனுக்கு மிகப்பெரிய சேவை பண்ணிட்டுதான். தன் மகன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் தான் நாடாள போறேன் அப்படின்னு பரதன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைச்சாங்க. யாரு? கைகை. பரதனுக்கு அப்படி கொஞ்ச நேரத்துல முகமெல்லாம் மாறிடுச்சு, பயங்கரமா இருக்கும். நீ தாயே இல்லை, நீ பெற்ற தாயே இல்லை, உங்க தாய் சொன்னதுக்கு கேவலம் அருவருப்பா இருக்கு, இதை பார்க்காத, நீ மதிக்கப்பட முடியாது. என்ன ஒரு தைரியம் இருந்தா நீ ராமனை காட்டுகிறதுன்னு கேட்டுக்க. எப்படி நீ நினைக்கலாம், நான் நாடகம் ஒருபோதும் நான் நாடகம் மாட்டேன், என் பிரபு ராமர் தான் சக்கரவர்த்தி. ஆழ்வார்கள் பார்த்தாங்க, பெற்ற தாய் கூட எதிரியாயிடலாம், தாயும் ஆயனை செய்யும், நான் கற்றுக்கொண்டே நாராயணாயிரம் நாமம் இல்லையா? பரதன் நினைச்சா, கைகை நினைச்சா பரதன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா என்ன நினைச்சார் பரதன், நீ என் எதிரி, நீ என் தாயே இல்லை, நீ பேய். பயங்கரமான கோபம் வச்சு பரதன். இதே அவனோட பெண்ணாளில பரதன் தலை சீவிப்பார், மாலை உருவிட்டார். ஆனா பெண்ணாளுக்கு வந்து அப்படியே உள்ள வச்சுட்டார். சத்ருகன் வராது கோபமா வந்து மந்தராவுடைய தலைமுடி பிடிச்சு இழுத்து வரார். வரதா எல்லாத்துக்கும் இவதான் காரணம், உங்களுடைய தலைமுடி பிடிச்சு இழுத்து வந்தார். உடையமால முன்னாள் சத்ருகன் இப்ப சொல்ல வர்ற தலையை வெட்டி இருந்தான். பரதன் சொல்றாரு, வேணா சத்ரு, நான் விட்டுட்டு வரேன். அவர் பெண், ஒருபோதும் பிரபுவுக்கு அனுமதிக்கவே மாட்டார். இந்த செயலாளர் பிரபு ராமச்சந்திரன் வந்து நம்ம மேல திருப்தி அடையவே மாட்டார். அவரை விட்டு போகும். ஆனா ஒன்று மட்டும் உறுதி, கையோட எண்ணம் ஒருபோதும் நிறைவேறார், ஒருபோதும் நடக்கார். பரதன் ஓடி வர்றார் நேரா கௌசல்யாவுடைய அந்த படத்துக்கு வர.
சவுத்துல சாஞ்சு உள்ள சாஞ்சு உட்கார்ந்துங்க. பரதன் நேர ஓடி வந்து கௌசல்யாவோட பாதத்தில் விழுந்தாரு. அம்மா என்ன ஆச்சு, எங்க ராமன்? கௌசல்யா முதல் கேட்ட கேள்வி இருக்குது, வரதா இப்போ சந்தோஷமா? நீ நாடாளு, எல்லாரும் விரும்புற நீ நாடாளு, ஆனா என்ன போய் காத்து விடு, என்ன கொண்டு போய் என் ராமன் விடு. அப்படியே பரதனுடைய இதயத்தை ஈட்டி வச்சு ரெண்டா பிழந்த மாதிரி ஆயிடுச்சு. பரதன் திரும்ப திரும்ப அழுகிறாரு, கையோட கௌசல்யாவோட பாதத்தை பிடிச்சு அழுகிறாரு. எப்படி நீங்க என்ன தப்பா நினைக்கலாம், எனக்கு இந்த உடம்பையே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நில விரும்பவும் இல்லை, எனக்கு நாடாளோட எதுவுமே இல்லை, நம்ம ராமர் தான் நாடாளு, நான் ஒரு சேவகன் தான். கௌசல்யா நம்பவே இல்லை. பரதன் அழுகிறார், எப்படி நான் புரிய வைப்பேன்? ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நான் சபதம் கிடைக்கிறேன், காட்டுல போய் ராமரை அழைச்சிட்டு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தான் நான் அவர் கூட தான் இருக்கேன். இப்பவே நான் காட்டுக்கு போறேன். மந்திரி கூப்பிடுறார், மந்திரி எல்லாரும் கூப்பிட்டாரு, வாங்க இப்பவே நம்ம காட்டுக்கு போறோம். ஒட்டுமொத்த அயோத்தியா சேனைகள், குதிரைப்படை, யானைப்படை எல்லாத்தையும் கிளம்புங்க, காட்டுக்கு போறோம். காட்டுல போய் ராமர் அழைச்சிட்டு வந்துடலாம். ராமர் தான் அயோத்தியா சக்கரவர்த்தி. அப்படி சொல்லவும் தான் கௌசல்யா கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, பரதனுக்கு இதுல சம்பந்தமே இல்லை, பரதனுக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லை. அப்பதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க பரதன். எல்லாரும் மரதனை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவேளை மரதனுக்கு இது உடந்தையா இருப்பாரோ, மரதனுக்கு காரணமா இருப்பாரோ. நான் மரதன் முடிவு பண்ணாரு, இங்கிருந்து ரோடே போடுங்க, அயோத்தியால இருந்து காட்டுக்கு ரோடு போடுங்க, எல்லாரும் ஒட்டுமொத்த அயோத்தியா படைகளும் போகட்டும், ராமரோட தான் திரும்ப வரணும். அப்படி சொன்ன உடனேதான் சுமித்ரன், வசிஷ்டர், சுமித்ரா, கௌசல்யா எல்லாருக்கும் உயிரை திரும்ப வந்து மரதன் ராமர்கள் அன்பு கைகையை கமிச்சு போயிட்டார். இப்பேற்பட்டவருக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேன். பரதன் மனதில் இவ்வளவு அன்பு இருக்கும் பொழுது எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் பரதனுக்கு நல்லது பண்ணதை நினைச்சு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தேன். கைகை எவ்வளவு அழுக. பரதன் சொன்னார், ராமன் எல்லாம் நான் ஒருபோதும் அயோத்தியாவோட அரண்மனை அரியாசனத்தை ஏற்க மாட்டேன். உடனே காட்டுக்கு போறோம். ஜனங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அப்பதான் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அயோத்தியா வாசிகள் அத்தனை பேரும் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க பரதன் எந்த அளவுக்கு ராமன் மேல அனுபவிச்சிருக்காரு. இதுதான் பக்தி. பரதன் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான். பரதன், லக்ஷ்மணன் இந்த அளவு கூட பக்தியை வெளிப்படுத்த முடியுமா? இந்த மாதிரி பக்தி இருக்க முடியுமா? வாய்ப்பே அந்த மாதிரி ஒரு பக்தி பரதன். பிரபு இல்லாம ஒரு க்ஷணம் கூட நான் அயோத்தியாவில் அருகே உட்கார முடியாது. யாரும் கனவு கூட காணாடி. ஒட்டுமொத்த அயோத்தியா படைகளையும் திரட்டிட்டு பரதன் காட்டுக்கு போற வழியில குகன் சந்திக்கிறார். குகன் தன் படைகளோட தன்னுடைய சேவர்களோட உட்கார்ந்துருக்காரு. அயோத்தியாவின் சூரிய வம்சத்துக்கு கொடி பறந்து வருது ரதம். குகன் சொல்றாரு, பரதன் தான் வராரு. குகனும் தப்பா நினைச்சிட்டார் பரதனை. பரதன் வராரு காட்டுக்கு. அவர் ஒரு வேளை ராமருக்கு தான் இடையூறு பண்ண நினைச்சா நம்ம அவர் கூட எதிர்த்து யுத்தம் பண்ண தயாரா இருக்கணும். எல்லாம் ரெடியா இருந்துக்கங்க. தன்னுடைய மந்திரிகள் கூப்பிடுறாரு குகன், தன்னுடைய சேவர்கள்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருந்துக்கங்க. பரதன் இங்க வராரு, பிரபு ராமருக்கு ஏதாவது எதிர்ப்பு பண்ணதா இருந்தா நம்ம எதிர்த்து சண்டை போடணும், உயிரிழப்பும் தயாரா இருக்கும். முதல்ல அவர் என்ன எண்ணத்தோட வராரு தெரிஞ்சுக்கலாம். ஆனா முதல்ல ஒரு நம்பிக்கை இல்லை. பரதன் ராமர் அழைச்சு போதான் வராரு. பரதன் வந்தோடனே குகனை பார்த்தாரு. குகன் உட்காரு ஆசனம்லாம் கொடுத்துட்டு பேசுறாங்க. பரதன் பேச ஆரம்பிச்ச உடனே தான் குகனுக்கு புரிஞ்சுது. பரதன் அழுகிறாரு, பிரபு எங்க, அவர் எங்க போனார் தெரியுமா, என்ன ஆனாரு, அவர் நான் பார்க்கணும், அவர் அழைச்சிட்டு போகணும், அவர் எப்படி இருக்கிறாரு. குகன் சொல்றாரு, அவர் ஒரு முனிவர் மாதிரி பரவுருவெல்லாம் போட்டு புலித்தோலாம் போட்டு தரையில படுத்து தூங்கினார், பழங்களை சாப்பிட்டாரு. அதை கேட்டோடனே பரவனை கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து வருது, அழுகிறார். அயோத்தியாவின் சக்கரவர்த்தியா இருக்க வேண்டும், தரையில படுத்து தூங்குறதா, பழங்களை சாப்பிடுறதா, என்ன ஒரு அநியாயம். ஒருபோது நான் அனுமதிக்க மாட்டேன். எப்படியாவது என் பிரபு திரும்ப வீட்டுக்கு வருவேன், தயவுசெய்து உதவி பண்ணுங்க, எந்த திசையில போனாரு, எப்படி போனாரு. அப்பதான் குகனுக்கு புரிஞ்சுட்டாரு பரதனுக்கு எந்த அளவுக்கு ராமன் மேல அன்பு இருக்கு. அன்னைக்கு அவங்க எல்லாம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு பழங்கள்லாம் கொடுத்து அடுத்த நாளே படகுல போறதுக்கு ஏற்பாடு பண்ணார் குகன். படகு எடுத்துட்டு அயோத்தியாவுடைய எல்லா சேனைகளையும் கூட்டிட்டு ஒட்டுமொத்த அயோத்தியா திரண்டு வருது.
பாதங்கள் விழுந்து நமஸ்காரம் செய்தார். முனிவர் கேட்டார், பரதா இங்கேயே ராமன் நீ சந்தோஷமா இருக்க விட மாட்டியா, இங்கேயே வந்த நீ? பரதன் அழுகிறார், நீங்களுமா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? முனிவர்கள்லாம் முக்காலம் அறிந்தவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்களுமா என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ராமனுக்கு ஒருபோதும் எதிராக செயல்பட மாட்டேன். ராமனுடைய பிரபு, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய எஜமானவர். அவரை பிரிந்து என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அவரை திரும்பி அழைச்சி போறது நான் வந்தேன். தயவுசெய்து முனிவரே ஒரு வார்த்தையை இந்த மாதிரி பேசி இந்த கொள்ளாதீங்க, என்னால் தாங்க முடியல. அவன் ஹிருதயத்தை ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கு பரதன். அழுகிறார். பரத்வாஜ முனிவர் சொன்னாரு, பரதா உன்னுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை சோதிக்கதான் எனக்கு நான் செஞ்சேன். இந்த உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் பக்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். அப்பதான் பரதனுக்கு உயிரே வந்தது. என்னை போய் முனிவர் தப்பா நினைச்சுக்கிட்டாரு, நான் என்னைக்கு பிரபுக்கு எதிராக செயல்படுவேன், நீங்களும் அப்படி நினைச்சுக்கீங்களா? இல்ல பரதா, எனக்கு தெரியும், நீ ராமர் அழைச்சும் போதுதான் வர எனக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு பொழுது சாய்ந்தது. பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் எல்லாம் தங்கினாங்க. தவ வலிமையினால மிகப்பெரிய விருந்து கொடுத்தாரு எல்லாருக்கும். பரத்வாஜர் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில ரதம் எடுத்துட்டு போறாரு. பரத்வாஜர் சொன்னார், சித்திரக்கூட மலையில தான் ராமர் இருக்காரு, நீ போனா அழைச்சிட்டு வந்துடலாம். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு, போ பரதா ராமரோட வா. பரதன் ரொம்ப சந்தோஷமா வராரு. ராமர் இருக்கிற நேரம் தெரிஞ்சு போயிட்டு ஒட்டுமொத்த படைகளும் அந்த 3 ரதத்துல தன்னுடைய தாய்மார்களை அமர்த்தி கொண்டு வசிஷ்டர் ஒரு ரதத்துல, முனிவர்கள், பிராமணர்கள் எல்லாரும் ரதத்துல கிளம்பி வர்றாங்க. அப்படி காட்டுல புழுதியெல்லாம் பறக்குது இந்த ரதங்கள்லாம் வந்து. அப்படியே சித்திரக்கூட்ட ஒரு அழகான பத்மசாலி ஒரு ஆசிரமம் அமைச்சிட்டு லக்ஷ்மணன் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சீதா மாதாவும் ராமும் ஒரு பெரிய பாறையில உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மணன் பக்கத்துல நிக்கிற தூரத்துக்கு பார்த்தா அப்படி இங்கு பார்த்தா ஒரு புழுதி பறக்குது. அப்படியே ராமர் சொல்ல, லக்ஷ்மணா யாரோ ஒரு பெரும் படையோட வர மாதிரி இருக்கு, மரத்துல ஏறி பாரு யாரு வராங்க. லக்ஷ்மணன் வேகமா மரத்துல ஏறினார். இடிக்கிட்டு மரத்துல ஏறி பார்த்தா ரகுவம்சத்துடைய கொடி பறகு, சூரிய வம்சத்து கொடி. மரபட கீழே அருகா லக்ஷ்மணன் உடனே தன் உடைவாளை உருவிட்டாரு. ராமா மரதம் தான் வராங்க, அவன் இங்க நம்மளே நிம்மதியா ஏற்பட மாட்டேங்கிறான், அவன் வாழ்க்கை அவன் தலையை சீவிர உடம்புல இருந்து, அவன் தலையை சீவி யார் எதிர்த்து வந்தாலும் சரி, தசரதர், அயோத்தியாவில் ஒட்டுமொத்த மந்திரிகள், சேலர்கள் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு நான் சக்கரவர்த்தி ஆக்கிடுவேன். லக்ஷ்மணனால முன்னாடி கோபம் தான் வரும். இவ்வளவு கோபம், பிரபுக்கு இவ்வளவு அநீதி பண்ணிட்டாங்க. லக்ஷ்மணன் அழுகுற. ராமர் சொல்ல, லக்ஷ்மணா நீமா பரதனை தப்பா நினைக்கிற, பரதன் நம்ம கூட சண்டை போட வரல, கூட்டின்னு போறதுதான் வரா, நீ வேணா பாரு. இதுதான் ராமருக்கும் பரதனுக்கும் இருக்கு. ராமர் சொல்ற, பாரு பாரு பரதன் எப்படியாவது என்னை சம்மதிச்சு திரும்பி அழைச்சு போகணும் வரா, நீ அவன் தப்பா நினைக்காத. பரதன் உண்மையிலேயே மேல அன்பு இருக்கு. அப்படி தூரத்துல இருந்து பார்த்தாரு பரதன், ரதத்துல வந்துட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து பார்த்தா பிரபு ராமரும் சீதையும் உட்கார்ந்து இருக்காங்க அந்த இது மேல. பரதன் பார்த்தாரு, அப்படி ரதத்தை விட்டு இறங்கி ஓடி வர்றாரு. ஓடி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி பாஞ்சு போய் ராமனுடைய திருப்பாதங்களை பிடிச்சிக்கிட்டாரு. ராமா பிரபு அப்படின்னு அழுகிறார். அப்படியே பரதனை எடுத்து ராமர் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேர் அழுகிறாங்க. ராமனுடைய கண்ணுக்கு ஒரு கண்ணீராவது பரதனோட உடம்பெல்லாம் நினைச்சு போச்சு, பரதனுடைய கண்ணுக்கு ஒரு கண்ணீராக ராமனுடைய உடம்பெல்லாம் நினைச்சு போச்சு. 2 பேர் அப்படி அழுகிறாங்க. பிரபு உங்களை இந்த கோலத்துல நான் பார்க்கணுமா, தயவுசெய்து வாங்க என் கூட, போயிடலாம், இங்க இருக்க வேண்டாம், வாங்க. நீங்க இல்லாம அயோத்தியாவே சூன்யம் ஆயிடுச்சு, இருள் சூழ்ந்துருச்சு, அந்த சந்திரன் சூரியன் எதுவுமே உதிக்கிறது இல்ல, பறவைகளோட சத்தம் கேட்கல, பெண்கள் எல்லாம் தங்களுடைய சந்தோஷம், யாருமே சந்தோஷமா இல்லை, எல்லாருமே துக்கத்துல தான் இருக்கும். உங்களை பிரிந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, தயவுசெய்து திரும்ப வந்துருங்க, நீங்க இல்லாம அயோத்தியா நான் திரும்ப போக மாட்டேன். அடம் முடிச்சு உட்கார்ந்துட்டார் பரதன். அங்கே ராம சொல்ற, பரதா ஏன் ஏன் இப்படி நடந்துருக்கு, இது பொறுமையா இரு, அப்பாவுடைய கட்டளை, அப்பா எங்க, அப்பா வரலையா? பரதன் சொல்ற, அப்பா இறந்துட்டார், தசரதர் பிரிந்துட்டார். ராமர் கதை அழுகிற, தன் பக்தனுடைய பிரிவு தாங்க முடியாம ராமர் கதை அழற, அழுது பக்கத்து நதியில வந்து தசரதருடைய இறுதி சடங்கெல்லாம் பண்ணார். சாதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அமைதியா வந்து பரதன் பேசுறாரு. அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, வசிஷ்ட முனிவர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண. வசிஷ்டர் சொல்றாரு, பரதனே உனக்காக வந்துட்டார், ராமா வா போலாம். வசிஷ்ட முனிவர் சொல்றாரு, கௌசல்யா எல்லாரும் கூப்பிடுறாங்க, ராமா வாங்க போலாம், இன்னைக்கு இருக்க வேண்டாம், இந்த பரதனே சொல்லிட்டானே ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தாரு. அவன் பரதனுக்கு ராஜ்யத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணான்ட்டான், ராமர் தான் ராஜ்யம் பண்ணணும், நான் இருக்க மாட்டேன், பிடிவாதமா இருக்கான் பரதன், தயவுசெய்து வந்துடு.
ராமர் சொல்றாரு முடியாது, எப்படி நான் வர முடியும்? என் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன், 14 வருஷம் காட்டுல இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். பரதன் வந்தாரு, ராமா முடியாது, நீ நீ நாட்டுக்கு போய் ஆட்சி பண்ண, நான் 14 வருஷம் காட்டுல இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன். அப்பா நீ வாக்கு கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, அந்த வாக்கை நான் நிறைவேற்றுறேன், நான் 14 வருஷம் காட்டுல இருக்கேன், நீ போய் நாடாளுங்க பரதன். ராமர் சொன்னாரு, இல்ல பரதா, அப்பா என்னதான் காட்டுன்னு சொல்ற, உன்னதான் நாடாள சொன்னாரு, எப்படி மாற்ற முடியும்? அப்பாவோட வார்த்தை எப்படி நீ மாத்துவ? அது எப்படி ஆகட்டும், இப்பதான் அவர் இன்னும் இல்ல, பரவாயில்ல, நீ என் கூட வந்துரு. இல்ல நீ நாட்டாளு, நான் காட்டுல இருக்கிற, நீ அப்படி வரமாட்டேன்னா நீ இங்கே சாப்பிடாம இருந்து உடலை மாச்சிக்குவேன், அப்படியே உட்காந்துட்ட, நான் சாப்பிட மாட்டேன், போக மாட்டேன், அழுகிறார் பரதன். ராமர் சமாதானம், இல்ல பரதா நீ போ, அப்பாவுடைய கட்டளை நிறைவேற்று, நீ அயோத்தியை ஆட்சி பண்ண, நான் சீக்கிரமா வந்துடுவேன், 14 வருஷம் தான் சீக்கிரமா வந்துடுவேன், முடியவே முடியாது, நான் போக மாட்டேன். பிடிவாதமா இருக்கார் பரதன். நீங்க வேணா போங்க, இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம், நீங்க இல்லாம நான் அயோத்தியாவுக்கு திரும்பி போகவே மாட்டேன். ராமர் எவ்வளவோ எடுத்து சொல்லிப்பாங்க, பரதன் மனதை மாற்றவே முடியல. கடைசியில ஒரு வழியா அவர் சம்மதிக்க வச்சுட்டார். எப்படி? பரதன் சொல்றாரு, நீங்க இல்லாம அயோத்தியால ஆட்சி கிடையாது. ராமர் சொன்ன, என்னுடைய பாதியை வேணா எடுத்துட்டு போ, பாதியை வேணா ஆட்சி பாடு, நீ கூட இருக்க, அப்படியே நான் சம்மதம் எடுக்கிறேன், நீங்க திரும்ப வர்ற வரைக்கும் அயோத்தியாவை உங்களுடைய பாதியை தான் ஆட்சி செய்யும், நான் அவரை சேவகனாக இருப்பேன், ஒருபோதும் அயோத்தியாவுடைய அரியாசனத்தில் நான் இருக்க மாட்டேன், அது மட்டும் இல்ல நான் நகரத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், அயோத்தியாவின் வெளியில கிராமத்துல குழி தோண்டி அந்த ஒரு குகை மாதிரி பண்ணி அதுக்குள்ளதான் பரதன் வாழ்ந்தார். ராமர் எப்படி வனவாசம் போது பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு மர ஊர் தரித்து வாழ்ந்தாரோ, ஜடமுடி வச்சுக்கிட்டு, பரதனும் அதே மாதிரி மர ஊர் போட்டு ராஜாங்காவெல்லாம் கழிச்சுக்கிட்டு ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குகையில வாழ்றார். இப்ப நீங்க போனாலும் அயோத்தியாவுக்கு போற வழியில நந்த கிராமம் ஒரு ஊருக்கு போயிருக்கீங்களா? வேற போயிருக்கீங்களா? நந்தி கிராமம். இப்ப போனாலும் பரதன் கட்டியிருந்த அந்த குகை, அந்த இடங்கள்லாம் இப்ப போனா இதெல்லாம் உண்மை. பரதன் வந்து ராமர் வந்து அயோத்தியாவுக்கு திரும்ப வரமாட்டேன்னு பிடிவாதமா சொன்னோடனே பரதனும் பிடிவாதமா சொன்னாரு, நீங்க திரும்ப வர வரைக்கும் நான் அயோத்தியாவுக்கு நுழைய மாட்டேன், உங்க பாதையை தான் ஆட்சி செய்யும், நான் அதை பாதுகாவலாக தான் இருப்பேன், நான் என்னெல்லாம் ஆட்சி பண்ணி உங்க பாதைக்கு தான் நான் சொல்லுவேன், அதன்படிதான் நான் ஆட்சி செய்வேன். 14 வருடம் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க அயோத்தியாவுக்கு நான் உடலை விட்டுடுவேன், அப்பவே நான் வந்து உடலை மாற்றிக்குவேன், அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். 14 வருடம் வனவாசம் முடிந்து அடுத்த நாள், அந்த வனவாசம் முடிந்து அடுத்த நாள் நீங்க அயோத்தியாவுக்கு வந்து சக்கரவர்த்தி ஆகல, நான் என்னை உயிரோடு நீங்க பார்க்க முடியாது. ராமர் அப்படி பரதனை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். சரி பரதா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், 14 வருஷம் முடிஞ்சோடனே நான் வந்துடுவேன், அது வரைக்கும் நீ உனக்கு படி எடுக்கும். இந்த ராமனுடைய பாதியை தன் தலையில தாங்கிட்டு வர, அங்கிருந்து தண்டகாரண்ய வனத்திலிருந்து அந்த சித்திரகூடத்திலிருந்து ராமனுடைய பாதிகையை வாங்கி தன் தலையில சுமந்து வர பரதன். பரத்வாஜ ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தார். திரும்ப வரும்போது பரத்வாஜ் கேட்டார், ராமர் என்ன சொன்னார்? ராமர் வரமாட்டேன்ட்டார், ஒரு பாதிகை தான் கொடுத்துருக்காரு, இதுதான் வந்து ராமர் அயோத்தியா ஆட்சி செய்ய போகுது, நான் என்னுடைய சேவகனாக தான் இருக்க போறேன். இந்த பரதனுடைய பக்தி, அவருடைய பணிவு, அவருடைய அடக்கம்லாம் பார்த்து பரத்வாஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படியும் ஒரு பக்தர் இருக்கிறார் ராமருக்கு. அப்படியே திரும்ப வந்து அயோத்தியாவின் சிம்மாசனத்தில் ராமனுடைய பாதிகையை வச்சார், அது வெண்கொற்ற கொடை பிடிச்சார், சாமரம் வீசினார், ராமரை எப்படியெல்லாம் சேவனம் பண்ணார் அப்படியெல்லாம் சேவனம் பண்ணார். அந்த அயோத்தியாவுடைய நகரத்துக்கு வெளியில அந்த நந்தி கிராமத்துல வந்து ஒரு குகை அமைச்சுக்கிட்டு அந்த தரையில குழி தோண்டி அந்த குகை வச்சுக்கிட்டு அந்த குகையில வாழ ஆரம்பிச்சார். 14 வருடங்கள் ராமர் திரும்ப வர வரைக்கும் அயோத்தியாவுடைய நகரத்துக்குள்ள போய் அந்த அரியாசனத்துல எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் பரதன் ஏற்றுக்கல. இதுக்கு பேர் தான் துறவு, பக்தி, அன்பு. அந்த மாதிரி ஒரு பக்தர் பரதன். ஜெய் ஸ்ரீ பரதன் பிரபு கி. இப்படி வாழ்ந்த பரதன். ராமர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு இருந்து அடிக்கடி யாராவது நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க, நீங்க இருந்து இப்படி உள்ள போயிடலாம், சித்திரகூட்டில இருந்து கிளம்பிட்டாரு, நீங்க இருக்க வேணாம், அடிக்கடி யாராவது வருவாங்க, பக்கத்துல இருக்கோம் தெரிஞ்சுட்டா அயோத்தியால இருந்து திரும்ப ஜனங்க வந்துருவாங்க, திரும்ப நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு இருந்து கொஞ்சம் உள்ள போயிடலான்னு சீதாராம லட்சுமணன் திரும்ப அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இப்படி வந்து அயோத்தியால வந்து ஒவ்வொரு நாளும் ஜனங்க ராமர் திரும்ப வந்துட மாட்டாரா, இன்னைக்கு வந்துட மாட்டாரா, நாளைக்கு ஒவ்வொரு நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பிரபு வர போறாரு. பரதன் பிரபுடைய பிரிவு தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒரு துறவி மாதிரி வாழ்றாரு. பிரபு எப்படிலாம் காட்டுல வாழ்றாரோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ராமர் தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை நடத்தினார். இந்த தண்டகாரண்ய வனத்துல இன்னும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சார்.
அடர்ந்த காடுகள், அங்கே நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய ராட்சசர்கள் கூட அங்கே இருக்காங்க. இப்போ ராமர் வந்து அப்படியே அந்த பயணத்தில் தொடர்ந்து வரும்போது அத்ரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அத்ரி முனிவர், அனுஷ்யா, ரெண்டு பேரும் ராமரை வரவேற்று அவங்களுக்கு பழங்கள்லாம் கொடுத்து ராமர் அவங்க பாதத்தில் வந்து நமஸ்கரிச்சாங்க. அத்ரி முனிவர் தெரியும் ராமர் வந்து சாதாரண நபர் இல்லை, அவர் வந்து இந்த பூமியில எண்ணற்ற அற்புதங்களை வேலைகள் பண்றதுக்காக வந்திருக்காரு. அனுஷ்யா மாதா சீதாவுக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப அன்பா பேசிக்கிட்டாங்க. அந்த ராமர் கேட்டார், நான் இருந்து இப்படி போறது, நீ எங்க போகணும்? இப்படி போனீங்கன்னா பஞ்சவடி வரும், பஞ்சவடி போற வழியில நிறைய முனிவருடைய ஆசிரமெல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்துட்டு போகலாம். சுதீக்ஷ்ணன், சரபங்க முனிவருடைய ஆசிரமெல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் போய் சேவிச்சுட்டு நீ அப்படி போகலாம். அப்படியே ராமர் வந்து இந்த காடுகளை பிரயாணம் பண்ணிட்டு வர்றார். நேராக சுதீக்ஷ்ணனுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் ராமனுடைய வருகைக்காக காத்திருக்கார். அவர் தவம் செய்து பிரபு ராமர் வருவார், அவர் சேவிச்சுட்டு இந்த பூமியை விட்டு போயிடலான்னு காத்துருக்கார். சுதீக்ஷன் ஆசிரமத்துக்கு ராமர் வந்தோடனே ராமர் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. சுதீக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிரபு, உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருந்தேன், உங்களை சேவிச்சதே பாக்கியம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சுதீக்ஷன் உடலை விட்டு ஆத்மீக அதுக்கடுத்து சரபங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார் ராமர். அங்கே வந்து முனிவரை தரிசனம் பண்ணார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அகஸ்தியர், இந்த சரபங்க முனிவர் வந்து அகஸ்தியருடைய மகிமைகளை பற்றி சொல்லிட்டே வர்றார் ராமர். இந்த தண்டகாரண்ய மரத்துல நிறைய ராட்சசர்களா இருப்பாங்க, கொடூரமான ராட்சசர்கள். அதுல ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து இல்வாலை, இன்னொரு வாதாபி. இல்வாலை ஒரு ராட்சசன், வாதாபி ஒரு ராட்சசன். இவங்க வேலை என்னன்னா, இல்வலன் வந்து வாதாபியை கண்டதுமா வெட்டிடுவான், நல்லா பீஸ் பீஸா வெட்டி முனிவர்கள் பிராமணர்கள் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. இவங்க பிராமண ரூபத்தில் மாறிக்கிட்டு பிரசாதம் பண்ணி வச்சிருக்கேன், முனிவர்களே எங்க ஆசிரமத்துக்கு சாப்பிடுவாங்க. என் வாதாபி இல்வலன் வந்து பரிமாறுவார், முனிவர்கள் இலையெல்லாம் போட்டு பிரசாதம் பரிமாறுவார். பிரசாதத்துக்குள்ள வாதாபி இருக்கலாம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே இல்வலன் சொல்லுவான், வாதாபி வாதாபி வெளியே வா, வெளியே வா, வாதாபி வாதாபி. அப்படி இந்த பிராமணரோட வயிற்று கிழிச்சிட்டு வாதாபி வெளியே வருவான். இப்படி ஒவ்வொரு தடவை பிராமணர்கள் முனிவர்களாக கூப்பிட்டு விருந்து கொடுக்குற மாதிரி சமையல் பண்ணிட்டு அந்த வாதாபியை கட் பண்ணி போட்டுருவான். அவன் முனிவருடைய வயிற்றுக்குள்ள போய் வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வருவான். இப்படி எண்ணற்ற முனிவர்களை கொண்டு ரத்தத்தை எல்லாம் பிடிக்கிற ராட்சசர்கள் இல்வலன் வாதாபி. அப்போ ஒரு நாள் அகஸ்திய முனிவரை கூப்பிட்டுருக்காங்க பிரசாதம் சாப்பிடுறது. அகஸ்திய முனிவரை எங்க ஆசிரமத்துக்கு வாங்க, நீங்க பிரசாதம் சாப்பிடுவாங்க. அகஸ்தியர், ஓகே நான் வரேன். அகஸ்தியர் வந்தார். என் வழக்கம் போல இல்வலன் வாதாபியை கட் பண்ணி சமையல் பண்ணி பிரசாதத்தோட காமிட்டான். அகஸ்தியர் கொடுக்குறாரு, சாப்பிடுங்க. அகஸ்தியர் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ள போயிட்டார் இல்வலன், சாரி வாதாபி. இல்வலன் பரிமாறினாரு, வாதாபி வயிற்றுக்குள்ள போயிட்டார். இல்வலன் கூப்பிட, வாதாபி வாதாபி வெளியே வா, வெளியே வா, வாதாபி வாதாபி. அகஸ்தியர் அப்படின்னாரு, அவ்வளவுதான், பினிஷ். வாதாபி வயிற்றுக்குள்ளேயே அவனை கொண்டுட்டார். அவன் லைஃப் முடிஞ்சது. இவன் கத்திட்டே இருக்கான். அகஸ்தியர் ஏன்டா கத்துறே, அவன் வரமாட்டான், அவளவுதான். பயங்கரமான கோபம் வச்சு இல்வலனுக்கு ஒரு பெரிய கதை எடுத்து அவனை அடிக்கிறதுக்காக போறான் அகஸ்தியர். அவனை அப்படியே மதம் பண்ணான் அகஸ்தியர், சமைச்சு அவனை கொண்டுட்டார். இந்த மாதிரி இந்த பயங்கரமான ராட்சசர்கள் இல்வலன், வாதாபி, மாரீச்சன், சுபாகு, நிறைய ராட்சசர்கள் அங்க இருக்காங்க. காரணம் பூஷன். ஒவ்வொரு நாள் இந்த முனிவர்கள்லாம் பயந்து பயந்து அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முனிவர்கள்லாம் ராமர் இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க, பிரபு இங்க எண்ணற்ற ராட்சசர்களா இருக்காங்க, எங்களுக்கு ஒரே பயமா இருக்குது. ராமர் சொல்ல, ஒன்றும் பயந்துக்காதீங்க, நான் இருக்கேன், எந்த ராட்சசனும் ஒன்றும் செய்ய முடியாது. ராம லட்சுமணன் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் உங்களுக்கு. இது மாதிரி தண்டகாரண்ய வனம் முழுவதும் எண்ணற்ற ராட்சசர்களா இருக்காங்க. அகஸ்திய முனிவர் ஆசிரமத்தில் போயிட்டு அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி அவங்க பச்சைவடி வந்தாங்க. ரொம்ப அழகான இடம் பச்சைவடி. அற்புதமான இயற்கை சூழல், நீர்வீழ்ச்சிகள், மரங்கள்லாம் நிறைந்து ஒரு பசுமையான இடம். வால்மீகி மகரிஷி ஆசிரமம் எல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான இடம். அங்க சொன்ன ராம லட்சுமணன், லட்சுமணா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்க ஒரு ஆசிரமம் பர்ணசாலை வச்சு நம்ம இங்கேயே தங்கிக்கிறோம், இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பச்சைவடியில ரொம்ப அழகா ஒரு மரத்தில் உள்ள அந்த இலைகள்லாம் சேகரித்து ரொம்ப அழகா ஒரு பர்ணசாலை அடைச்சா லட்சுமணன். இரவு பகலும் தூங்காம ஸ்ரீராமருக்கும் சீதாவுக்கும் பாதுகாப்பாக இருந்த லட்சுமணன். அப்படியே தூங்காம நடந்துக்கிட்டே கண்ணே கூட லட்சுமணன் 24 மணி நேரம் சேவை பண்ணிட்டு இருக்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. முதல் நாள் ஒரு கதை பேசணும் இல்லையா, சூர்பனகா.
சூர்பனகா வந்து அப்படி அந்த வனத்துல அப்படி ஜாலியா சுத்தி வரா. அவ பிரபுடைய ஸ்ரீராமனுடைய அழகு பார்த்தா. ராமர் அவ்வளவு அழகு, கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி, கைகள்லாம் படங்கள் அப்படி பெரிய மலை மாதிரி பச்சை நிலத்துல இருக்க மார்க்கங்கள்லாம் பறந்து விரிந்து, புஜங்கள்லாம் வந்து ஒரு சத்திரியின் முன்ன அந்த அழகு தேஜஸ். சூர்பனகா ராமரை பார்த்தோன்னே, யாரு நீ, ரொம்ப அழகா இருக்கீங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, இங்க அப்படியே உல்லாசமா ஜாலியா சுத்தி வரலாம். ராமர் நினைச்சாரு, ஓ பெண்ணே நீயும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சூர்பனகா எப்படி இருந்தா, நீ பார்த்தாலே பயம் வரும். ராமர் சொன்னாரு, சீதையை பார்க்கணும் உன்னை பார்த்தா உன்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆனா என்ன பண்றது, என் ஒரு வருஷம் நான் சீதையை கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் சீதையை பார்த்தா சூர்பனகா, இவளா இந்த ஒல்லிய குச்சி மாதிரி இருக்க, இவ்வளவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன், சரி பரவாயில்ல விட்டுரு, நம்ம ஜாலியா இருக்கலாம். ராமர் சொன்னா, இல்ல இல்ல என் கூட இன்னொருத்தருக்கா பாத்தியா, என் தம்பி அவன் மனைவி இங்க வரல, சும்மா தான் இருக்கா, நீ அவனோட கல்யாணம் பண்ணிக்குவேன். லட்சுமணன் அடிச்சு விட்டா சூர்பனகா. சூர்பனகா லட்சுமணன் வந்தா, மாநிலனே நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, நம்ம நான் இந்த காட்டுக்கே ராணினா, நான் அப்படி ஜாலியா இருக்கலாம். நீ லட்சுமணன் சொன்னா, உனக்கு என்ன மூளை இருக்கா, கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா, நானே ராமரோடய சேரவேன், இவர் வேலைக்காரனை போய் கல்யாணம் பண்ணுகிறிய, நல்லாவா இருக்குது, நீ பிரபுதான் கல்யாணம் பண்ணணும், அவர் தான் எஜமான. திரும்பி சூர்பனகா பிரபுட்ட வந்தா. ராம சொன்னோட, நீ அவருக்கு இப்படி விளையாடிட்டே இருக்க தெரியாது. சூர்பனகா போகுது, நீங்க ரெண்டு பேரும் இந்த விளையாடுறீங்களா, நீங்க இந்த பொண்ணு இருக்கனால விளையாடுறீங்க, அவ இப்ப பொண்ணு ரத்தத்தை நான் பிடிக்க போறேன். நேரா சீதையை நோக்கி பாஞ்சிட்டா சூர்பனகா. சீதா பயந்து போய் பிரபு பின்னாடி ஓடிச்சா, பிரபு பிரபு என்னை காப்பாத்து. ராமர் கோவம் வந்து, லட்சுமணா இன்னும் பொறுத்துக்காத, லட்சுமணன் வந்து காத்துட்டு இருக்க ராமர் எப்ப சொல்லுவாங்க, அப்படி உடைவாள கையை வச்சு ரெடியா நிக்கிற, லட்சுமணா உடனே உருவிட்டார். இந்த ராட்சசியை வந்து தண்டனை கொடுக்கும், அப்படி காது மூக்கெல்லாம் வெட்டி விட்டுருவாரு, மூக்கு காலை வெட்டி பேசுறா, கத்தி காடு பூரா கத்திட்டு ஓடுறா, இங்கே அங்கே அப்படி காடே அப்படி அதிருது, மலைப்புற பறவைகள்லாம் இங்கே இங்கே பயந்து ஓடுது, மிருகங்கள்லாம் ஓடுது. சூர்பனகா கத்திட்டு அப்படி ஓடி வரா. இங்க வந்த நேரா கரண் தூஷன், கரண் தூஷன் ரெண்டு பேர் சகோதரர்கள், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், கரண், தூஷன், சூர்பனகா, இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி தான், நம்மளாம் ஒரே ஃபேமிலி தான், ராவணன் ஃபேமிலி. கரண் தூஷன் ஓடி வந்தா, அப்படி கத்திட்டு வர, அப்படி மூக்கெல்லாம் காலெல்லாம் ரத்தம் வருது, கத்திட்டு ஓடி வந்தா. கரண் தூஷன், என்ன ஆச்சு உனக்கு, யாரும் என்ன பண்ணா, கத்திட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் கோழைங்க, பயந்து போய் அந்த காட்டுக்குள்ள ரெண்டு மாநிலங்கள் வந்திருக்கேன், இப்படி ஆக்கிட்டாங்க, கொஞ்சமா வெக்கம் இல்லையா, இது இல்லையா அது இல்லையா, திட்டா யாரும் எங்க இருக்கான், அங்க போ வந்திருக்கான். கரண் தூஷன் 14,000 ராட்சசர் கூட அப்படி படையெடுத்து வர்றாங்க. கோவேரி கழுதையில் ஏறி கழுதையை ஓட்டிட்டு வரோம். இப்படி வரும்போது கெட்ட சவடெல்லாம் இருக்கு, வானத்துல ரத்தம் மழை பெய்யுது, கழுதையெல்லாம் ஓலை எடுது, ஓனாயெல்லாம் கத்துது, எல்லாம் பயங்கரமா படையோட வர்றான் கரண் தூஷன். லட்சுமணன் பார்த்தாரு, உடனே லட்சுமணன் உடைவாள விழுந்தாரு. லட்சுமணன் ராம சொல்ற, லட்சுமணா நீ போய் சீதா கூட சீதா பத்திரமா பார்த்துக்கோ, அந்த ஆசிரமத்தில் உள்ள ஆரம்பிச்சுட்டு நீ வெளியே கொஞ்சம் வேடிக்கை பாரு என்ன நடக்குது. ராமர் வந்து தன் கோதண்டத்தை எடுத்தார், எடுத்து ஒரு அம்பு எடுத்து அது ஒண்ணு விடும்போது இழுக்கும் போது ஒண்ணுதான் தெரியும், அப்படி போகும்போது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். 1 4 8 16 64 32 46 100 1000 அஸ்திரங்கள் அப்படி ராட்சனுடைய தலையெல்லாம் உருத்து பந்தா ஓடுது, அங்கே ரத்தம் ஆறு ஓடு, குதிரைகள்லாம் கத்தி இங்கே இங்கே ஓடுது. கரண் தூஷனுக்கு பயங்கரமா இருக்கும், அப்படி கத்திட்டு ஒரு பெரிய அந்த கதை எடுத்து அடிக்க வராங்க ராமர். அதுல வந்து திரிசரன் ஒரு அசுரன், 3 தலை ஒரு அசுரன், ஒரு பெரிய திரிதண்டத்தை எடுத்து ஓடி வர ராமரை தாக்குறது. ராமர் ஒரு அஸ்திரம் எடுத்து விட்டாரு, 3 அஸ்திரம் 3 தலை பீஸ் பீஸா சீவிச்சு, அப்படியே அந்த முண்டை மட்டும் கீழே விழுது. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. அடுத்து தூஷன் வரான், தூஷன் ரதத்தை எடுத்து வர ராமர் சண்டை போறது, அஸ்திரங்கள் விட்டு அவன் கொடி ரதம் பீஸ் பீஸா போச்சு. அடுத்து ஒரு அஸ்திரம் விட்டு அவன் தலை வெட்டி போய் தலை கீழே விழுது. பார்த்தோன்னே காரணத்துக்கு பயங்கரமான போகும், கத்திட்டு ஒரு பெரிய சூளத்தை எடுத்து அப்படி அடிக்க வர ராமர். அவர் ராமர் அஸ்திரம் விட்டு பீஸ் பீஸா போயிடுச்சு. ஒட்டுமொத்த 14,000 ராட்சசிகள் எவ்வளவு கம்ஸ்டர் ராமர் பகவான், எல்லா தலையெல்லாம் உருண்டு ஓடுது, முண்டங்கள்லாம் அங்க கீழே விழுந்து ஒரே ரத்தம் ஆறா ஓடுது. கரண் தூஷன் எல்லாம் இறந்து போனா, தேவர்கள்லாம் வானத்திலிருந்து பார்க்கிறாங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ்
தேவமகையெல்லாம் ராமர் புகழ் பாடுறாங்க, கந்தர்வர்கள்லாம் பாடுறாங்க, தேவர்கள்லாம் நடனம் ஆடுறாங்க, அப்சரஸெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி வானத்திலிருந்து பூக்களே அப்படி மழையா போடுறாங்க. ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. தேவர்கள்லாம் புகழ்ந்து பாடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டான். அக்கம்பனன் ஒருத்தன். அக்கம்பனா வந்து உயிருக்கு பயந்து ஓடி விட்டான். ராமரும் லட்சுமணனும் சண்டை, ராமர் சண்டை போறதை பார்த்து அக்கம்பனன் பயந்து போய் லங்கைக்கு ஓடி வந்தான் ராவணன்ட்ட. பிரபு அலறி அடிச்சு ஓடி வரான். ராவணன் அப்படி உட்கார்ந்து இருக்காரு சிம்மாசனத்துல. என்ன ஆச்சு? யார் நீ? உனக்கு என்ன? பிரபு நான் உங்க சேவகர். எங்கிருந்து வர நீ? நான் தண்டகாரண்ய வனத்திலிருந்து வரேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம். ராவணன் சொன்னோடனே கண்டு போயிடுச்சு பாத்தீங்களா? இதுதான் இதுதான் ராவனுடைய பவர். ராவணன் சொன்னோடனே கரண்டே போயிடுச்சு. அப்ப இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஆட்சி பண்ணிட்ட ராவணன். இந்த ராவணத்தை யார் ஓடி வந்தாங்க? ராவணத்தை யார் ஓடி வந்திருக்காரு? இப்போ அகம்பனா. அகம்பனா வந்தான். பிரபு பிரபு என்ன காப்பாத்துங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டான் ராவணன்ட்ட. ராவணன் கேட்கிற என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஜனஸ்தானத்துல தண்டகாரண்யத்துல உங்க சகோதரன் கொண்டு போட்ட அந்த மானிடன், ஒரே மானிடன், தனி ஒருவனா இருந்து. ராவணன் கேட்டார், கூட யாரா இருந்தாங்க? தேவர்கள் யாரா இருந்தாங்களா? படைகள்லாம் இருந்து? நோ, யாருமே கிடையாது. படைபலம் கிடையாது, குதிரைகள் இல்லை, யானைகள் இல்லை, தேவர்கள் இல்லை, யாருமே இல்லை. தனி ஒரு மனிதனா இருந்து உங்களுடைய சேனைகள் அனைத்தையும் உங்களுடைய சகோதரனை கொண்டு போட்டான் அந்த ராமன். ராமன் வந்து அவர் சாதாரண ஆள் இல்ல. அவனை ஜெயிக்க முடியாது. பயங்கரமான பராக்கிரமசாலி. அவனுடைய அந்த அம்புல இருந்து, அந்த பில்லுல இருந்து அம்பு வந்ததா நான் பார்த்தேன். எங்க போச்சு, என்ன ஆச்சு, எவ்வளவு பேர் செத்தாங்க, என்னால கணக்கே பண்ண முடியல. நான் உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டேன். ராவணன் கேட்கிறாரு, என்ன அப்பேற்பட்ட மாறினான்? என்ன அப்பேற்பட்ட வீரன் அவன்? ஆமா, அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவன் இப்படி எல்லாம் நீங்க யுத்தத்திலே தான் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனா அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, சீதா. சீதையோட அழக வர்ணிக்கிற அகம்பனன். சீதையோட கண்கள் தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அவன் அப்படியே உருக்கிய பொன் நிறத்துல அவ்வளவு ஒரு அழகு. அந்த சீதை மேல அவருக்கு உயிர். அந்த சீதை தான் எல்லாமே அவனுக்கு. அந்த சீதையை பிரிந்து அவனால் ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது. நீங்க அவனை நேரடியெல்லாம் கொள்ள வேணாம். சீதையை தூக்கிட்டு வந்து அவனே செத்து போயிடும். அதனால அவனை இப்படிதான் ஜெயிக்க முடியும். நீங்க போய் சீதையை தூக்கிட்டு வந்தாலும் அவனை ஜெயிக்க முடியும். நீ ஏற்கனவே ராவணனுக்கு உள்ள காமம் வந்து அதிகமா இருக்கும். சீதையோட அழகு கேட்ட உடனே நான் உடனே அந்த பெண்ணை கூட்டிட்டு தூக்கிட்டு வரணும். அக்கம்பனன் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஒரு அழகு, உங்களுக்கு பொருத்தமானவர். ராவணன் கிளம்பிட்டார். அங்கிருந்து சொன்னாங்க கிளம்பி வர நேரம் மாரிச்சன் எடுத்து வர. மாரிச்சன் யாரு? யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? மாரிச்சன் ஒரு ராவனுடைய மாமா இல்லையா, தாடையோடைய பையன். நேரம் மாரிச்சன் வந்தா ராவணன், மாரிச்சா பிரபு லங்கேஸ்வரா வாங்க வாங்க, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இவ்வளவு என்ன தேடி வந்தது? காரணம் என்ன? நீங்க என்ன தேடி வரணும்? நீங்க கூப்பிட்டு நான் வந்திருப்பேன். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த ஜனஸ்தானத்துல தண்டகாரத்துல ராமன் வந்திருக்கானா? ராமா அப்படிங்கிற வார்த்தைக்கு உடனே மாரிச்சு உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படி வாயெல்லாம் உடலுது. என்னது? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ராமா? ஐயோ ராமனா? ராமனா? ஏன் ராமனை கேட்ட இப்படி பதற நீ? பிரபு அவன் சாதாரண ஆள் இல்ல. அவன்கிட்ட போகாதீங்க. அவன் பயங்கரமான வீரன். அவனை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. என்னது? ஏன் முன்னாடி ஒரு மாநிலத்தை புகழ்றியா நீ? இல்ல, அவன் சாதாரண மாநிலம் நினைக்காதீங்க. அவனுடைய வீர பராக்கிரமத்தை நான் கண் கூட பார்த்திருக்கிறேன். அவன் ஒரு அஸ்திரம் முட்டி என்ன 800 மைல் தள்ளி கொண்டே சமுத்திரத்துல போட்டான். அன்னைக்கு பயந்து போனவன் தான் அந்த ராமன். நான் போவே இல்லை. அதனால வேண்டாம், ராமத்தை வச்சுக்காதீங்க. ராமர் பாட்டுக்கு அங்க இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய லங்கா ஸ்வர்ண லங்கா, தங்கத்தால் ஆனது, விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், ஆடம்பரமான நகரம், அழகான மனைவி மண்டோதரா, சந்தோஷமா இருங்க. திரும்ப போங்க. ராமன்ட்ட வேண்டாம். ராமர் வழியில் குறுக்கிட்டாரா? ராமரை தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாரா? இல்லையே. அப்புறம் நீங்க அவர்கிட்ட போகணும். அவங்க பாட்டு எடுத்து போற, நீங்க பாட்டு இருக்கு. தயவு செய்து ராமன்ட்ட போகாதீங்க. யார் சொன்னா? மாரிச்சன். யார்கிட்ட? ஒருவேளை ராமன் மனசு மாறி போச்சு, திரும்ப வந்துட்டான். சரி வேண்டாம், ஏன் இவ்வளவு சொல்றாரு, நம்ம போக வேண்டாம். ராமன் தான் நம்ம
கண்ணெல்லாம் வந்து சவந்து போய் காது மூக்கல ரத்தம் வடிஞ்சு உடம்பெல்லாம் ரத்தம் உறைஞ்சு போய் ஓடி வர்றா சூர்பனகா. ஏய் லங்கேஸ்வரா, ராவணா, உனக்கு கொஞ்சம் கூடி வீரமே இல்லையா? அந்த கோழை இப்படி பயந்து போய் இங்க உட்கார்ந்திருக்கிறியே. அந்த ஜடஸ்தானத்துல 2 மானிடர்கள் வந்து எல்லாரையும் தும்சம் பண்ணிட்டாங்க. நம் சகோதரன் கரண், தூஷன், 14,000 ராட்சசர்கள் செத்து போயிட்டாங்க. ராவணன் கேட்டார், யார் உன்னை இப்படி பண்ணா? என்ன நடந்தது உனக்கு? அந்த ராமன் பாரு எப்படி பண்ணிருக்காரு. உன் தங்கை என்ன பாத்தியா எப்படி அழுகுறா. நான் எதுக்காக போன தெரியுமா? அந்த ராமன் கூட அழகான பொண்ணு சீதா இருக்கா, அந்த சீதையை உனக்கு எடுத்து தூக்கிட்டு வரலாம் போனேன். ஆனா ராமன் இப்படி ஆகிட்டான். சூர்பனகா சீதையோட அழகை வர்ணிக்கிறான். சீதையோட கண்கள் தாமரை இதழ் மாதிரி அப்படி குளிக்கிய பொன்னிறத்துக்கு அவ்வளவு அழகு. அந்த மாதிரி ஒரு பேரழகி நான் பார்த்ததே இல்லை. திரும்ப ராவனுக்கு காமம் வந்து, ஓ சீதா, சீதாவை நான் வந்து தூக்கிட்டு வரணும். சரி நீ கவலைப்படாத, நான் ராவணனை கொண்டு சீதையை தூக்கிட்டு வருவேன். ராமங்கிறது அவனை கொண்டு தூக்கிட்டு வருவேன். நீ சீதையை நான் தூக்கிட்டு வரப்பாரு. ராவணன் திரும்பி கிளம்பி வந்தான். யார்கிட்ட? மாரீச்சன். அப்பதான் போனா, திரும்ப வந்துட்டான். மாரீச்சன் கேட்கிறாரு, பிரபு இப்பதான் நீங்க போனீங்க, என்ன வேணும், ஏன் வந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து ஒரு அழகான மாயமானாக மாறணும். சீதையை வந்து அந்த மான் உன்னை பார்த்தோன்னே சீதையை கேட்பா, ராமனுக்கு அந்த மானை பிடிச்சு கொடுங்கன்னு. அப்ப நான் வந்து சீதையை தூக்கிட்டு வந்தேன். மாரீச்சன் சொல்றாரு, ராமனா திரும்பியுமா? ஐயோ, ராமன்கிற பேரை கேட்டாலே மாரீச்சன் உடம்பெல்லாம் நடுங்குது, அப்படியே தொண்டையெல்லாம் வறண்டுச்சு. வேண்டாம் பிரபு, ராமன்கிட்ட வேண்டாம், அவன் சாதாரணமான ஆள் இல்லை. அவன் நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் வந்து நான் அப்படியே அந்த தண்டகாண்டவனத்துல வரும்போது ராம் லட்சுமண் சீதை உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படியே அவங்க கொள்ளலாம்னு எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது. என் தாயை கொண்டுட்டான், என் சகோதரனை கொண்டுட்டான், அந்த ராமனை கொள்ளலான்னு போனேன். ராமன் ஒரு அஸ்திரம் எடுத்து விட்டாரு. நான் 800 மைல்கள் தாண்டி 100 யோஜனை தாண்டி போய் சமுத்திரத்தில் விழுந்தேன். அன்னையிலிருந்து எனக்கு எந்த மாதிரி பச்சை நிறத்துல எதிர்பார்த்தாலும் ராமனுடைய ஞாபகம் வந்துடும். பச்சை நிறத்துல மரங்கள், மலைகள், எந்த ஒரு கிளைகள், மலை கிளைகள் எதிர்பார்த்தாலும் ராமனா தெரியுது. மரங்களை பார்த்தா ராமனா தெரியுது, இலைகளை பார்த்தா ராமனுடைய உருவம் தெரியுது, எங்கு பார்த்தாலும் எனக்கு ராமனா தெரியுது. எங்கு பார்த்தாலும் எனக்கு ராமனா தெரியுது. வேண்டாம், அது மட்டும் இல்ல, ராங்கிற வார்த்தை யாரா உச்சரிச்சாலே எனக்கு ராமனுடைய ஞாபகம் தான் வருது. ராங்கிற எழுத்து கேட்ட உடனே சோ எங்க இந்த ராங்கிற வார்த்தையை கேட்டாலே ராமனுடைய பேர் ஞாபகம் தான் வருது. தயவுசெய்து வேண்டாம் பிரபு, ராமர்கிட்ட போகாதீங்க, அவன் சாதாரண ஆள், அவர் மிகப்பெரிய பராக்கிரமம், ராமனுடைய வீரம், அவனுடைய அந்த ஆளுமை எல்லாம் சொல்றாரு. யாரு? மாரீச்சன். யாருகிட்ட? ராவனுக்கு கேட்கும் போது கோபம் அதிகமாகுது. என் முன்னாடி ஒரு மாநிலத்தை புகழ்றியா நீ? மாரீச்சா, என்னுடைய கட்டளை, நீ மானாக மாறி ராவணனை அழைச்சிட்டு போகலைன்னா நான் உன் தலை கொய்த ரத்தத்தை குடிச்சிருவேன். மாரீச்சன் சொல்றாரு, உன் கையில சாகிறத ராம கையில சாகிறது மேல்மா, நான் அங்கேயே போய் செத்து போய் ராம கையில செத்தா மோட்சமாவது கிடைக்கும், உன் கையில செத்தா நான் நிறைய தான் போகணும். சரி வா போலாம், உன் விதி யாரை விட்டுது, போலாம். மாரீச்சன் ஒரு அழகான மாயமான, அழகான புள்ளி மான், அப்படி தங்க நிறத்துல அப்படி ஜொலிக்குது அந்த மான், குட்டி மான், இங்க துள்ளுது அங்க துள்ளுது, கால்கள் அப்படி நீண்டு இருக்கு, கால்கள் அப்படி குச்சியான கால்கள், அப்படி எல்லாம் பார்க்கிற அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய மான். அப்படி சீதையோட அந்த பஞ்சவடியில போய் அந்த ஆசிரம் முன்னாடி இங்கே துள்ளி துள்ளி குதிச்சு. சீதா பார்த்தாங்க, பிரபு இந்த மான் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா, இந்த மானை பிடிச்சு கொடுங்க எனக்கு. இந்த மானை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம வனவாசம் முடிஞ்சதோட நம்ம அயோத்தியில தான் அந்த அனுப்புறத வச்சுதான் ரொம்ப அழகா இருக்கு. ராமர் சொன்னாரு, சீதா நீ கேட்டு நான் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கேன். லட்சுமணன் சொன்னார், ராமா வேண்டாம், இது மாயமான், இது உண்மையான மாநிலம் மாரீச்சன், போகாதீங்க பிரபு. ராமர் சொன்ன, லட்சுமணா நீயே இப்போ பதட்டமாக, அது உண்மையான மானம் தான் பிடிச்சிட்டு வருவேன், மாரீச்சனா தான் கொண்டுட்டு வருவேன், கவலைப்படாத. அது ஒருவேளை மாரீச்சனாக இருந்தால் அவன் என் கையில் மடிவது உறுதி, அது உண்மையான மானால்தான் பிடிச்சது சீதாக்கு. ஸோ நான் வர வரைக்கும் சீதையை பார்த்துக்கோ, சீதையை விட்டு ஒரு க்ஷணம் ஒரு நிமிஷம் எங்கேயும் போகக்கூடாது, நீ சீதை கூடியது, நான் மானோட வரேன் அப்படின்னு பிரபு கிளம்பினார். மான் துள்ளி குதிச்சுட்டு அங்க போச்சு இங்க வச்சு ராமர் துரத்திட்டே வராரு. திடீர்னு ரொம்ப தூரம் ஓடி போகும்போது திடீர்னு மறைச்சிடும், திடீர்னு ரொம்ப தூரம் மறையுது. ராமர் புரிஞ்சுட்டாரு, லக்ஷ்மணன் சொன்னது கரெக்ட் தான், இது மாயமா, இது மாரீச்சனே
பட் பிரபு அஸ்திரம் அம்பு எடுத்துட்டு போறாரு, கோதத்தை கையில வச்சுட்டாரு, அம்பு வச்சுக்கிட்டாரு, அப்படி மான துரத்திக்கிட்டே போறாரு. திடீர்னு மாரிச்சன் தோன்றுவார் மறைவார், தோன்றுவார் மறைவார். பிரபு ரெடியா இருக்கிறார். நாளிகை எல்லாம் போய்கிட்டே இருக்கு. சீதாவுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ராமர் பிரபுவை காணோம், என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி பதட்டத்துல இருக்காங்க. மாரீச்சன் அந்த மானை பார்த்து ராமர் அப்படி அஸ்திரம் அம்பு விட்டார். அப்படி போய் குத்திச்சு அந்த மானுடைய இதயத்துல. அந்த அம்பு குத்துன உடனே மாரீச்சன் உண்மையான ரூபம் வந்தது. அவன் கத்துனான், ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ஓ சீதா, ஓ லக்ஷ்மண் கத்துனாரு. சீதா பயந்துட்டு, ஐயோ பிரபுக்கு ஏதோ ஆயிடுச்சு, லக்ஷ்மணா ஓ, பிரபுக்கு ஆயிரம் ஆபத்து, போ போ லக்ஷ்மணா, போ லக்ஷ்மணா. இப்படி சட்டம் மாறி நிக்கிறிய, பிரபு கத்துறாரு, சீதா லக்ஷ்மணான்னு கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா, போ லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் சொல்றாரு, சீதா மாதா ஏன் பதட்டப்படுறீங்க, இது ராமனுடைய குரலே இல்லை, இது மாரீச்சனுடைய குரல். மாரீச்சன் பிரபுவுக்கு யார் ஆபத்து விளைவிக்கும், பிரபுவுக்கு யாருமே ஆபத்து விளைவிக்க முடியாது, அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. பிரபு மாரீச்சனை கொன்னுட்டாரு, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துருவாரு, பதட்டப்படாதீங்க, நிதானமா இருங்க. சீதா சொல்றாரு, லக்ஷ்மணா உன் இருதயம் என்ன கல்ல ஆயிடுச்சா, பிரபுவோட சத்தம் கேட்கலையா, அவர் கூப்பிடுறாரு, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ஓ லக்ஷ்மணா. லக்ஷ்மணன், இல்ல சீதா மாதா, நம்புங்க, அது மாரீச்சன், ராமர் இல்ல. சீதா சொல்ல, லக்ஷ்மணா உன் மனதை என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது, நீ பிரபு வந்து ஆபத்து வந்து அவர் இறந்து போயிட்டா நீ என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிற, என் கூட இருக்குன்னு நினைக்கிற. அப்படி பயங்கரமான வார்த்தைகளால் சீதையோட வார்த்தை லக்ஷ்மணி ஹிருதயத்தை நல்லா பிளந்து பயங்கரமான வார்த்தைகளால் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மணனால பொறுத்து கொள்ளவே முடியல. நீ பிரபு இல்லாத நேரத்தில் என்னை வந்து நீ வசப்படுத்தணும்னு நினைக்கிற, அது ஒருபோதும் நடக்காது. லக்ஷ்மணன் சொல்றாரு, இதுதான் உங்க முடிவா, நான் போயே ஆகணுமா, ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நான் வரும்போது நீங்க திரும்ப இருக்க மாட்டீங்க. லக்ஷ்மணன் அப்படியே விருப்பம் இல்லாம திரும்ப வந்தார், ராமர் தேடி வர. அந்த நேரத்தில் யார் வந்தா, ராவன். ராவணன் வராரு, ஒரு அழகான சாது ரூபத்துல, ஒரு சன்னியாசி ரூபத்துல வந்து பிக்ஷை கேட்கிறாரு. யாரா இருக்கீங்களா ஆசிரமத்துல, கொஞ்சம் பிக்ஷை கொடுங்க, பசிக்குதே. சீதா மாதா சின்ன குழந்தையில இருந்தே முனிவர்களுக்கு பிராமணர்களும் சேவை பண்ணி பண்ணி வளர்ந்தவங்க, யாருக்குமே அவங்க இல்லைன்னு சொல்லி சரித்திரமே கிடையாது. ஜனக மகாராஜா அந்த மாதிரி குழந்தைய வளர்த்துருக்காங்க. பிரபுவும் அப்படித்தான், தசரதர் அப்படித்தான், முனிவர்களுக்கும் சாதுக்களுக்கும் சேவை பண்ணியே கொடுத்தே பழக்கப்பட்ட கரங்கள் சீதையோட. சீதைக்கு சொன்னாங்க, முனிவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குழந்தை எடுத்துட்டு வர. ராவணன் அப்படி சீதையோட அழகு பார்த்தான், இப்படி ஒரு பெண்ணட்டு இல்லையே, இவர் என்ன சிவனுடைய மனைவி சதி தேவியா, இல்ல இந்திரனுடைய மனைவி சச்சியா, இல்ல அஷ்ட தேவதையா லட்சுமியாவோ, யாரா இப்படி அழகு. அப்படியே சீதையோட அழகுல மயங்கினார் ராவணன். ராவணன் சொல்றாரு, சீதா மாதா பழங்களை கொடுக்கும்போது, ஏ பெண்ணே நீ எவ்வளவு அழகா இருக்க, உன் கண்கள் எப்படி இருக்கு எல்லாம் சொல்றாரு. சீதா மாதாக்கு ஆச்சு, என்னடா இந்த முடிவு இப்படி எல்லாம் பேசுறாரு. ராவணன் ஒரிஜினல் சுய ரூபத்தில் வந்தார், 10 தலைகளோடையும் 20 கணங்களோடையும். ஏ சீதா, நான் லங்கேஸ்வரன் ராவணன், என்னுடைய லங்கா சொர்ண லங்கா, நீ ஏன் போய் அந்த மாநிலம் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான், வந்து பாரு ஒண்ணுமே இல்லை, காட்டுல உட்கார்ந்து இருக்கிறான், நீ ஏன் கூட வா, உனக்கு லங்கைக்கே உன்னை வந்து மகாராணி ஆக்கிடுறேன், அத்தனை லங்கையுடைய சொத்துக்கள் அங்குள்ள மனைவிகள் எல்லாம் உன் சேவைகள் ஆயிடுவாங்க, இந்த ஒட்டுமொத்த லங்கையும் உனக்கு அடிமை. சீதா சொன்னா, உனக்கு புத்திக்கிட்டு கேட்டு போயிடுச்சா, என் பிரபு பத்தி உனக்கு தெரியாது, பேசாம போயிடுங்க இருந்து, வீணா அதிபத்தி சாகாது, என் பிரபு வந்து உனக்கு கொண்டுடுவார், போயிடுங்க இருந்து. எப்படி வரான்னு பார்ப்போம், என்ன செய்யறான்னு பார்ப்போம். சீதையை பிடித்து இழுத்து வரான், இழுத்து தூக்கி புஷ்பவாசம் போட்டு பறக்கிறான். சீதா அழறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ராம் லக்ஷ்மண், கால் பூரா அழுகுறாங்க. ராவணன் தூக்கி இழுத்து புஷ்பவாசம் போட்டு மேல பறந்து போறான். சீதா மாதா கதறி கதறி அழுகுறாங்க, லக்ஷ்மண் ராம், லக்ஷ்மண் ராம். ராமர் மாரீச்சனை வதம் பண்ணி திரும்ப வர்றாரு. வரும்போது லக்ஷ்மணன் எதுக்கால வர்றாரு. லக்ஷ்மணனை பார்த்தோன்னே ராமருக்கு பதட்டம் ஆயிடுச்சு, ஆடி போயிட்டார். லக்ஷ்மணா நீ ஏன் வந்த, சீதையை விட்டுட்டு ஏன் வந்த, நான் உன்னை என்ன சொல்லிட்டு வந்தேன், என் வார்த்தையோட நீ இந்த பாட்டு வர்றது முக்கியமா. ராமர் பதட்டம் ஆயிட்டார். ஒரு நிமிஷத்துல ராமர் அப்படி கைகாலெல்லாம் பதட்டிடுச்சு. லக்ஷ்மணா என்ன ஒரு காரியம் பண்ணிட்ட, பிரபு நான் எவ்வளவோ சொன்னேன்,
சீதா மாதா ரொம்ப மோசமான வார்த்தையில என்ன திட்டிட்டாங்க, என்னால இருக்க முடியல. ஐயோ லக்ஷ்மணா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டியே. லக்ஷ்மணன் கூட்டி ராமர் ஓடி வர்றார். அதுக்கிடையில ராவணன் சீதையை பிடிச்சி புஷ்பவிமானத்தில் போட்டு அப்படி பறந்து போறார் ஆகாச மார்க்கமா. சீதா அழறாங்க. எங்க பார்த்தாலும் சீதாவுடைய குரல் அந்த பணம் பூரா ஒழிக்குது. ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ராம் லக்ஷ்மண். அப்படியே பிடிச்சி இழுத்து போற ராவன். சீதையோட கண்கள் கண்ணீர் தாரதாரியா வழியுது. அந்த இடத்துல அந்த மலை மேல ஒரு பருந்து உட்கார்ந்து, பெரிய பருந்து, இறக்கைகளெல்லாம் பறந்து விரிந்து பிரம்மாண்டமான பருந்து. யாரு? ஜட்டாயு. எல்லாம் தெரிஞ்சுக்கிறாம இல்லையா? ஜட்டாயு உட்கார்ந்துருக்காரு. ஜட்டாயு வயதுல ரொம்ப மூத்தவர். கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து தசரனுடைய நண்பர் அவர். அவர் கேட்ட அந்த சீதையோட குரல் கேட்டோடனே ஜட்டாயு விழிச்சுக்கிட்டாரு. அப்படி ஆகாசத்துல ரெக்கைகளை விரித்து அப்படி பறக்கிற பறந்து ராவணன் முன்னாடி வந்தார் ஜட்டாயு. ஏ ராவணா, என்ன ஒரு தைரியம் உனக்கு என்னுடைய மாதாவை தூக்கிட்டு போற? மரியாதையா சொல்றீங்க, விட்டுட்டு போயிடு. சவால் விட்டார் ஜடாயு ராவணன். ராவணனுக்கு என்ன ஒரு வயசான பருந்து, என்ன பண்ண முடியும்? ராவணன் தன் உடைவாள உருவினர் ஜடாயு தாக்குறதுக்கு. அப்புறம் ஜடாயு தன் அழகால கொத்த ஆரம்பிச்சிட்டார் ராவணன். அவனால் நிம்மதியா அந்த விமானத்தில் உட்கார முடியல. இங்க பறந்து கொத்துறாரு, கையை கொத்துறாரு, தலையை கொத்துறாரு, பின்னாடி வந்து கொத்துறாரு, முன்னாடி ரக்கைகளால் அடிக்கிறாரு. ராவணனால தாங்க முடியல. ராவணன் நினைச்சது முதல்ல ஒரு சாதாரண பருந்து போல இருக்குது. ஆனா ஜடாயுடைய அந்த தாக்குதல் அந்த ராவணனால சமாளிக்க முடியல. 10 தலைகள் 20 கரங்களோட அங்கங்க வந்து அஸ்திரங்கள், வாள், ஈட்டி, சூளம் எல்லாத்தையும் எடுத்து ஜடாயுவை தாக்குறாரு. தன் ரக்கைகளால தட்டி விட்டுட்டு அழகால கொத்துறாரு. ஒரு கையை கொத்துனா திரும்பவும் கை முளைக்குது, ஒரு தலையை கொத்துனா திரும்பவும் தலை முளைக்குது, தலையை கொத்துறாரு, ரூசுக்கு தலை வருது, அடுத்த தலையை கொத்துனா ரூசுக்கு அடுத்த தலை, ஒரு தலையை கொத்த கொத்த தலை வந்துகிட்டே இருக்கு. ஜடாயுக்கு நிகர் ராவணனுக்கு நிகரா ஜடாயு சண்டை போட்டார். ராவணனால தாங்க முடியும். ஒரு சமயத்தில் ராவணனே பிரமிச்சு போயிட்டாரு. என்னடா இது சாதாரண பறந்து நினைச்சா நம்ம விட மாட்டேங்குது. சண்டை போட்டு ராவணனுக்கு ஈக்குவலா சண்டை போட்டார் ஜடாயு. பாவம் ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கு நிகரா சண்டை போட முடியாம சோர்ந்து போயிட்டார். சீதா மாதா சொல்றாங்க, ஜடாயு நீங்க போங்க, இருந்து போங்க, இந்த அசுரன் இந்த ராட்சசனை உங்களை கொன்னுடுவான், போங்க போங்க, போய் பிரபுட்ட சொல்லுங்க, பிரபு அழைச்சிட்டு வாங்க, ஜடாயு போங்க போங்க. சீதா மாதா அழறாங்க. ஜடாயு சொல்றாரு, அம்மா உன்னை விட்டு எப்படி நான் போவேன்? உங்களை இந்த அசுரத்தை விட்டு நான் போக மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் என்னோட உங்களை அனுப்ப மாட்டேன். என் உயிரை பணையம் வைத்தாலும் உங்களை காப்பேன்னு சொல்லி திரும்ப சண்டை போறேன். ராவணன் தன் உடைவாள உருவினார். ஜடாயோட 2 ரெக்கையும் வெட்டிட்டார். ரெக்கைகள்லாம் வெட்டி அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட ஜடாயு மேல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்தார். ஜடாயு அப்படி ரத்தம் சொட்ட விழுந்து சீதா அழகாக, ஜடாயு ஜடாயு. சீத்தை வந்து ஜடாயுடைய பிரிவு தாங்க கதறி அழகாக, இப்படி ஒரு பக்தன் எனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்காருன்னு அழுகிறாங்க. ஜடாயுடைய பிரிவு தாங்க முடியாம அழுகிறாங்க. ராவணன் கொஞ்சம் கூடி கருணையே இல்லாம சீதையை அப்படி பிடித்து இழுத்து போறார். புஷ்பவிமானம் ஜடாயு அப்படியே பார்த்துக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி ஒரு பிண்ட மாதிரி தரையில விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு உயிருக்காரு. ராமருடைய தரிசனத்துக்கு அப்படி உயிரை கையில புடிச்சிட்டு அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜடாயு. ராமர் காடு பூரா தேடுறாரு. சீதை ஆசிரமத்துல வந்து அவர் பைத்தியம் ஒரு விட்டு பிடிச்ச ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அங்க தேடுறாரு, இங்க ஓடுறாரு, மலைகள்கிட்ட போய் கேட்கிறாரு, பறவைகள் கிட்ட கேட்கிறாரு, சீதா சீதான் அப்படி காடு முழுவதும் தேடுறாரு சீதா மாதா. லக்ஷ்மணன் திட்டார், லக்ஷ்மணா என்ன ஒரு காரியம் பண்ணிட்ட நீ, பாரு சீதையை காணும், எங்க தேடுறது? நிதானமே இல்லை பிரபு. இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, அழுகிறாரு, சில நேரம் மயங்கி விழுகிறாரு, திரும்ப எந்திரிக்கிறார், அழுகிறாரு, மயங்கி விழுகிறாரு. சீதா மாதாவை தேடி காடு பூரம் தேடி அப்படி வரும்போது ஒரு இடத்துல பருந்து வந்து அப்படி ரெக்கையெல்லாம் வெட்டி அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட படுத்து. ராமர் பார்த்தார், ஒருவேளை இந்த பருந்து தான் சீதையை கொத்தி சாப்பிட்டு ரத்தத்தோட படுத்திருக்கோ அப்படின்னு தன்னுடைய அஸ்திரத்தை எடுத்தார் ராமர். அந்த கிட்ட வந்து பார்க்கும்போது ஜடாயு, பிரபு அப்படி ஜடாயு எடுத்து தன் மடியில போட்டுட்டார் ராமர். ஜடாயு என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பண்ண? யார் இது பண்ணது? பிரபு நான் எவ்வளோ போராடினேன், அந்த ராட்சசன் என்னால சீதா மாதாவை காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு பிரபுவோடைய முகத்தை பார்த்துக்கிட்டே ராமா ராமா ராமான்னு நாமும் சொல்லி அப்படியே பிரபுவோடைய மடியில உடல விட்டார். ஜெய் ஸ்ரீ ஜடாயு கி, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி. அப்படியே உடல விட்டார் ஜடாயு. ஜடாயு அப்படியே தன் ஹிருதயத்தோட ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார் ராமர். ஜடாயு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு திரும்பியும் சீதையை தேடி ஆரம்பிச்சார். நம்ம வீதியை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஜடாயு வந்து ராவனுடைய யுத்தத்துல ஜெயிச்சாரா தோத்தாரா? ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த யுத்தத்துல ஜடாயு ஜெயிச்சாரா தோத்தாரு? தோத்துட்டாரு. பௌதிக கணக்கீட்டுப்படி தோத்துட்டாரு.
ஆனா ஆத்மீகத்துல ஜெயிச்சுட்டாரு. நம்மள எவ்வளவு பேர் பிரபுக்காக உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்கு? ஸ்ரீராமருடைய சேவைக்காக, பகவானுடைய சேவைக்காக உயிரெல்லாம் ஒண்ணு தியாகம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரத்தை தியாகம் பண்ணா போதும் இல்லையா? உயிரெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் பகவான் அன்பு. நம்ம ஹிருதயத்துலதான் பகவான் இடம் கேட்கிறார், உயிரே கொடுன்னு கேட்கல. அந்த ஹிருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுப்பியா? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், என் நாமத்தை உச்சரிப்பியா? என் நாமத்தை சொன்னாலே போதும். சைதன்ய மகாபிரபு வேற, ராமர் வேற இல்லை. சைதன்ய மகாபிரபு வந்து நம்மகிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அவர் முன்னாடி வந்து 2 கையை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அவருடைய இருதயத்துல இடம் கொடுத்தா போதும். நம்ம உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்மளோட பெரிய பக்தர் ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு சரணாகதி கிடையாது. ஆனா ஜடாயு வந்து தன் உயிரை பணையம் வச்சு சீதா மாதாவுக்காக போராடினார். பிரபுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணி பக்தர்களே மிக உன்னதமான பக்தராக திகழ்கிறார் ஜடாயு. ராமாயணத்தில் பாருங்க, பரதன் எந்த அளவுக்கு தியாகம் பண்றார், ஜடாயு தியாகம் பண்றார், லக்ஷ்மணன் ஒருத்தர் தியாகத்துல மிஞ்சி நிற்கிறாங்க. இதுதான் அன்பு. இந்த அன்பு, இந்த பக்தியை போதிக்கிறது தான் ராமாயணம். அது ரொம்ப எளிமையாக வந்து வால்மீகி மகரிஷி இந்த கதைகள் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பிரபுபாதர் இயக்கத்தை ஆரம்பிச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சைத்தன்ய பாபு கருணாச்சு. இப்ப நம்ம இந்த 2 விஷயம், நாமம் ஜெபிக்கிறது, பிரபுபா புஸ்தகத்தை பார்த்து 2 பண்ணா ஜடாயு எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு பண்ணாரோ, பரதன் எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருந்தாரோ, லக்ஷ்மணன் எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு பண்ணாரோ, அது ஒரு கடுகளவாக நமக்கு வர ஆரம்பிச்சு பக்தருடைய சங்கத்தினால. ஹரே ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி